மீண்டும் அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி இன்றைய வகுப்பை தொடங்கலாம். டோன்ட் வரி, பி ஹாப்பி, ஆல் இஸ் வெல் இல்லையா? சோ எல்லாம் நன்மைக்கே. தீயவர்களை முதலாவதாகவே அடையாளம் கண்டு கொள்ள கிடைப்பது சாலச் சிறந்தது இல்லையா? தீயவர்களை முதலாவதாகவே அடையாளம் காண கிடைப்பது சாலச் சிறந்தது. சோ ஹலோ, எஸ் வை தம்பி, நீங்களும் வரைஞ்சு கொண்டிருந்தீங்க தானே தம்பி? ஏன் வரைஞ்சீங்க? இல்ல அதுக்கு பிறகு நான் கண்டனே, வரைஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே வந்து ஸ்கிரீன்ல. உங்களோட நம்பர் நான் நோட் பண்ணேன். ஓகே ஓகே, வில் see later. ஓகே, சோ பாடத்துக்கு போலாம். just cool, all is well. ஓகே, சோ உங்களுடன் மீண்டும் இணைந்து கொண்டு இன்று ஒரு புதிய பாடத்திற்கு உங்களை அழைத்து செல்ல காத்து கொண்டிருக்கிறேன். ஜஸ்ட் சொல்ல வந்தது வேற விஷயம், பட் அப்ப அதை சொல்லி டைம் வீணாக்க தேவையில்ல. ஜஸ்ட் டிரெக்டா we can go. ஓகே, இன்றைய பாடம் ஓகேவா? இன்றைய பாடம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. இன்று நாம் படிக்க போகும் பாடம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. ஓகே, சோ நார்மலி ஹெல்ப் பண்ண வர்றவங்க யூ கேன் கம் ஒன்ஸ், சோ we can start from here. ஓகேவா? we can start from here. பாடத்துக்கு போலாம். இத கொஞ்சம் நல்லா பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பாருங்க என்ன நடந்திருக்கு, ஸ்கிரீன் நல்லா பாருங்க. ஓகே, ஸ்கிரீனை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஓகே, காவ்யா, காவ்யா கேன் யூ ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக்? காவ்யா, யாராவது பேசினா தான் இந்த பாடம் விறுவிறுப்பா போகும். காவ்யா, கேன் யூ ஹியர் மீ? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா, கேக்குதா? ஓ சார். ஓகே, காவ்யா, அந்த பிளேட்டை பார்த்தோன்னு என்ன நினைவு வருது உங்களுக்கு? சாப்பாடு ஞாபகம் வருது சார். சாப்பாடு ஞாபகம் வருது. இதை பார்த்துட்டு சாப்பிட இயலாது இல்லையா? வேற என்ன இதை பார்த்து சொல்லலாம் உங்களுக்கு? சாப்பிட்டு முடிச்ச பிளேட் ஒன்னு இங்க இருக்குன்னு சொல்லலாம். ஓ, அப்போ ஒரு வாக்கியம் சொன்னா நான் வேணா ஒரு ஸ்டார்ட் உங்களுக்கு தரேன். யாரோ 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 சாப்பிடு சொல்லுங்க. யாரோ யாரோ சார், யாரோ சாப்பிட்டு போயிருக்காங்க. சாப்பிட்டு போய் கதை தேவையில்ல இல்லையா? சாப்பிட்டு இருக்காங்க. வெரி குட். யாரோ சாப்பிட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு இத பார்த்து யாரோ சாப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது? இல்ல சார், இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதாவது அவங்க சாப்பிட்டதை நீங்க கண்டீங்களா? இல்ல சார். இல்ல, அதனாலதான் நீங்க என்ன சொல்றீங்க? யாரோ சாப்பிட்டு இருக்கிறார்கள், சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்று இருக்குது. அப்படியா? ஓ சார். சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஒரு சான்று இருக்கு. என்னது? பிளேட் இருக்கு, கொஞ்சம் சிக்கன் பீசஸ் இருக்கு, ஸ்பூன் இருக்கு. சோ சாப்பிட்டு இருக்காங்க, அப்படித்தானே? ஓ சார். ஓகே, சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த படத்தை பார்த்தோம் நம்ம சொல்ற வாக்கியம் யாரோ சாப்பிட்டு இருக்கிறார்கள். யாரோ சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஓகே, லெட்ஸ் அப்படியே இருங்க. காவ்யா, இத பார்த்து என்ன சொல்றீங்க? காவ்யா, காவ்யா ஆயுதே மழை ஓ சார். மழை மழை பேஞ்சு இருந்துச்சு. மழை பேஞ்சி இருந்துச்சு. இருந்துச்சா? மழை பேஞ்சு உங்க கண்ணு முன்னுக்கு இருக்கு. மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கா? மழை பேஞ்சி இருக்கு. அப்படியா? மழை பேஞ்சு இருக்கோ சார்? மழை பேஞ்சு இருக்கு. இது சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? சாப்பிட்டு இருக்காங்க. யாரோ சாப்பிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. மழை. ஹலோ, சொல்லணும். காவ்யா. ஓகே, சாரா. சஹரா ஃப்ரம் ட்ரிங்கோமலி. மழை செம்ம மழையா இருக்கு, பட் வில் ட்ரை. சாரா, கேக்குதா? சார். சாரா, முதலாவது படம் பாத்தீங்களா? சாரா,
யார் விட்டு முதலாம் படம் சார்? விஜய் விட்டா சார்? அப்படி இல்ல இந்த படத்தை பாத்தீங்களா? ஓ சார். என்ன சொல்லுங்க இந்த வாக்கியத்தை பார்த்து? யாரோ சாப்பிட்டு ஈக்கிய, அப்படியா? யாரோ சாப்பிட்டிருக்காங்க. யாரோ சாப்பிட்டு ஈக்காங்க, யாரோ சாப்பிட்டு ஈக்கிய. இது மழை பெஞ்சிக்கி. மழை பெஞ்சு ஈக்கி, அப்படியா? மழை பெஞ்சு இருக்கிறது, மழை பெஞ்சு இருக்குது, மழை பெஞ்சு ஈக்கிய. ஓகே, எதை வச்சு மழை பெஞ்சு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க சாரா? ரோட்டெல்லாம் ஈரமா இருக்கு. ரோடெல்லாம் ஈரமா இருக்கு. சோ நீங்க நினைக்கிறீங்க மழை பெஞ்சு இருக்கணும் இல்லையா? ஒரு உங்களுக்கு ஒரு சான்று இருக்கு, ஒரு க்ளூ இருக்குது, அப்படிதானே? உங்களுக்கு சொல்ல முடியாத மழை பெஞ்சிச்சுன்னு? இல்ல சார், நான் காணலையே மழை பெஞ்சு. காணல, வெரி குட். நீங்க காணல, வெரி குட். இத பார்த்து என்ன சொல்றீங்க? இதுவும் மழை பெஞ்சுதான் இருக்கு. ஏன் வேற எதுவும் நினைக்க முடியாதா? ஏன் ரோடு நனைய மழை தான் பெய்யணுமா சாரா? டெப் திறந்திருக்காங்க. யாரு டேப் திறந்திருக்கலாம், வேற என்னென்னமோ நடந்திருக்கலாம் இல்லையா? சார் இவ்வளவு நனைகிறதா டெப்பு திறந்திருக்கணும், இல்லாட்டி மழை பெஞ்சிருக்கணும், அவ்வளவுதான் சார் கதை. அப்படியா சாரா? வெள்ளம் வந்து வடிஞ்சிருக்குது. சோ எப்படியோ நம் இருக்கும் சான்றுகளை வைத்து ஒரு ஊகிப்புக்கு வர்றோம் இல்லையா? இத பார்த்தா இவ்வளவு நனையணுமா இருந்தா வேற ஒண்ணும் நடக்கல சார், இவ்வளவு நனையணுமா இருந்தா மழை தான் சார் பெய்யணும், அப்படிதானே? இல்லாட்டி டெப்போட உடைஞ்சிருக்கணும், அப்படிதானே சாரா? ஓகே, குட். இப்போ நீங்க சாரான்னு நினைச்சுக்கோங்க, மத்தவங்களும் கேட்டுக்கோங்க. நீங்க இப்ப சாராவா மாறுங்க. மத்தவங்க, நான் உங்களோட பேரை சரியா சொல்றேனாமா? அஹ்ரா சார். அஹ்ரா, ஓகே. அஹ்ரா, ஓகே, சாரி அஹ்ரா. நீங்க ஒவ்வொருத்தரும் அஹ்ராவா மாறி என்னோட பேசணும். மைக் ஆஃப் பண்ணி இருந்தா பரவாயில்ல, அப்பதான் இந்த பாடம் புரியும். இந்த பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் இப்படி சொல்லிக் கொடுக்காததனால் இந்த பாடம் நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஓகேவா? அதனால என்னோட வாங்க, சார் அஹ்ராவா மாறுங்க. ஓகே, சஹ்ரா, சஹ்ராவா மாறுங்க. இது சஹ்ரா. ஓகே சஹ்ரா, உங்களோட வீட்டுக்கு நேற்று ஹஜ்ஜி பெருநாள் இல்லையா? இன்னைக்கு ரிலேஷன் வர்றேன்னு சொல்லி இருந்தாங்க. ஓகேவா? இன்னைக்கு 10 மணிக்கு ரிலேஷன் வர்றேன்னு சொல்லி இருந்தாங்க. நீங்க 10 மணிக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஓகேவா? இப்ப 10 மணி ஆச்சு. இப்ப எத்தனை மணி? 10 மணி. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வந்திருப்பாங்களா? வந்து இருப்பாங்க. நல்லா மத்தவங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. வீட்டுக்கு ரிலேஷன்ஸ், சொந்தக்காரங்க வந்து இருப்பாங்க. ஓகேவா? வந்து இருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஆனா இதுக்கு எப்படி சொன்னீங்க? இதை எப்படி சொன்னீங்க? மழை பெஞ்சிருக்கும். மழை பெஞ்சு இருக்கும், சந்தேகம் இருக்குது இல்லையா? சார். இதுக்கு என்ன சொன்னீங்க? மழை பெஞ்சிக்கி. மழை பெஞ்சு இருக்குது, சந்தேகம் கொஞ்சம் குறைவு உங்களுக்கு. ஏன் குறைவு? இவ்வளவு நனையணுமா இருந்தா மழை தான் சார் பெய்யணும். ஓகே. ஆனா இவ்வளவு நனைய மழை இல்ல, வேற ஏதாவது நடந்திருக்கலாம் இல்லையா? அந்த கொஞ்சம் தான் நனைஞ்சிருக்கு. அப்ப இங்க சந்தேகம் கூட. அப்ப நீங்க சொல்றீங்க மழை பெஞ்சு இருக்கும். ஓகே. சொந்தக்காரவங்க வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. எத்தனை மணிக்கு நினைக்கிறீங்க? இப்போ 10 மணி. சொந்தக்காரவங்க எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்க? 10 மணிக்கு. ஓகே, வந்திருப்பாங்க. இப்ப 2 வாக்கியம் சொல்லிட்டோம் நம்ம. நனைஞ்சு இருக்குது, நனைஞ்சு இருக்கும். மழை பெஞ்சு இருக்கு, மழை பெஞ்சு இருக்கும். ஓகேவா? இப்ப இது என்ன சொல்றீங்க? சொந்தக்காரவங்க வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. வேற ஒரு இடத்துல இருக்கீங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு வர்றீங்க சாரா. வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுக்கு வரும்போது வாசல்ல இப்படி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வீட்டுக்கு வரும்போது வாசல்ல இப்படி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன நினைப்பீங்க? ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்க, வந்து இருக்காங்க. ஓகேயா? இந்த வாக்கியத்துக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு? இது என்னது? இது வந்திருக்கலாம், இல்லாடி வந்திருப்பாங்க. வந்திருப்பாங்க. ஓகேவா? வந்து இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? இது வீட்டாரிக்காங்க, வந்துட்டாங்க, வந்து இருக்காங்க. இப்ப சந்தேகம் எவ்வளவு குறைஞ்சிருச்சா கூடிருச்சா? குறைஞ்சிருச்சு. நம்பிக்கை கூடிருச்சு. ஏன்னா ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வாசல் இருக்கு. முதல் வாக்கியத்தை யோசிங்க. ரிலேஷன்ஸ் வந்து இருப்பார்கள். இப்ப சொல்ற வந்து இருக்கிறார்கள். வந்து
இருக்கிறாங்க. வந்தார்கள்னு சொல்ல முடியுமா ஜஹராவுக்கு? இல்ல சார். சொல்ல முடியாது, பார்க்கல நீங்க இல்லையா? ஓகே, அடுத்த நாள் நீங்க போயிட்டீங்க, கிளாஸ் போறீங்க, போயிட்டு சொல்றீங்க நேத்து நான் லேட் ஆயிடுச்சு, நான் போகும்போது ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து இருந்தார்கள். இப்ப சொல்றீங்க, இப்ப நல்ல வித்தியாசத்தை பாருங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து யோசிக்கிறாங்க, ஐயோ 10 மணி ஆச்சு 10 o'clock ஆச்சு, ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க யோசிக்கிறோம், வந்து இருப்பாங்க. வாசலுக்கு போறோம், ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, என்ன யோசிக்கிறோம்? ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க, வந்து ஈக்கிய. ஓகே, அடுத்த நாள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் சொல்றோம், மழை பெய்யுது, நான் கொஞ்சம் பெலமா பேசுறேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் சொல்றோம், நான் போகும்போது ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஓகேவா? தேங்க்யூமா. இதுதான் இன்றைய பாடம், இத பத்தி தான் இன்றைய படிக்க போறோம். யூ ஆர் வெல்கம் டு தி லெசன் பெர்ஃபெக்ட். யூ ஆல் ஆர் வெல்கம் டு தி லெசன் பெர்ஃபெக்ட். நாம் போன வீக் கண்டினியூஸ் பத்தி படிச்சோம், படித்தோம். இந்த வீக் நாம் படிக்க போறது பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்ல 3 விஷயங்கள் படிக்க போறோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் என்று 3 விடயங்களை படிக்க போறோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் என்று 3 விடயங்களை படிக்க போறோம். ஓகேவா? என்று 3 விடயங்களை படிக்க போறோம். ஓகேவா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட். எனக்கு ஷூர் இல்ல எவ்வளவு தூரம் சவுண்ட் கேக்குது அப்படின்னு. மழை பயங்கரமா மழை பெய்யுது. So I hope everything will be okay. அப்படி இல்லனா you will go with the recording. இல்லையா? அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் மீன் செய்து இருப்பவை. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மீன் செய்து இருந்தவை. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் மீன் நடந்து இருக்கும் என நினைப்பவை. எழுதிக்கோங்க, உங்களோட சார்ட்ல எழுதிக்கோங்க. எல்லாருக்கும் சார்ட் இருக்கு இல்லையா? அந்த சார்ட்ல எழுதிக்கோங்க. ஓகே, ஓகே. நூஹாவுக்கு கேக்குதா? அப்ப பிரச்சனை இல்லை. ஓகே, செய்து இருப்பவை அல்லது நடந்து இருப்பவை. ஏதோ ஒரு சாட்சி இருக்கு நமக்கு. முதலாவது நாங்க கண்ட ஒரு பிளேட் ஒண்ணு இல்லையா? அது வந்து செய்து இருப்பவை, சாப்பிட்டு இருக்காங்க. அதை நம்ம வீட்டுக்கு போய் சொன்னா செய்து இருந்தவையாக மாறும். ஓகேவா? நம்ம ஐஸ்கிரீம் கொண்டு போறோம், லேட் ஆயிடுச்சு சொல்லுவோம், சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு கொண்டு போவோம். பாப்பா, இன்னும் உதாரணம் பார்க்கலாம். நம்ம நடந்து இருக்கும் என நினைப்பவை, செய்து இருந்தவை. பாப்போம் என்னன்னு. ஓகேவா? we will see more examples. எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்து இருப்பவை, செய்து இருந்தவை, நடந்து இருக்கும் என நினைப்பவை. பாருங்க, ஃபியூச்சர் எல்லாத்துலயும் நினைப்பவை என்று இருக்கிறது. ஓகேவா? right, I am going with someone to help. okay, I am going with Brinda. Brinda, can you switch on your mic? Yeah, can you hear me, Brinda? Good evening, sir. கேக்குதா Brinda? Yes, sir. நல்லா கேக்குதா? ஷூரா? are you sure? கேக்குது sir. ஓகே Brinda, பிலமா பேசணும். Brindaட குரல் எனக்கு கேட்க மாட்டேங்குது, பிலமா பேசணும். ஓகேவா? Okay. ஓகே Brinda, இப்போ இவர் தெரியும் தானே உங்களுக்கு? தெரியும் sir. ஓகே, இவர் யோசிக்கிறார். இன்னைக்கு போய நாள் இல்லையா? இன்னைக்கு போய நாள் தானே? பேங்க் போக நினைக்கிறார். ஓகேவா? கடன் கொடுக்கறதுக்கு, இவருக்கு கடன் கொடுக்கறதுக்கு சோ இவர் யோசிக்கிறார் பேங்க் போக. இப்ப இன்னைக்கு போய நாள் என்ன யோசிப்பார் அவரு? நம்ம கடன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பார். பேங்க் போறாரு. இப்ப பேங்க பத்தி என்ன யோசிப்பார்? பேங்க்ல இன்னைக்கு பேங்க் போகணும் அப்படின்னு யோசிப்பார். பேங்க் போகணும், இன்னைக்கு போய நாள். பேங்க் மூடி இருக்குன்னு யோசிப்பார். பேங்க் மூடி இருக்கும்.
இல்லையா? பேங்க் மூடி இருக்கும். இருக்கும். இது எந்த பெர்ஃபெக்ட்ல சொல்லலாம்? திருப்பி கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு பார்ப்போம். இந்த மூணுல எதுல சொல்ல போறீங்க இப்ப? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் நடந்து இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுனால. நினைக்கிறார் இல்லையா? அப்ப அந்த தெளிவு தானே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல தான் சொல்லணும். பேங்க் மூடி இருக்கும், மழை பெஞ்சு இருக்கும், அது கொஞ்சம் நனைஞ்சிருக்கும் போது இல்லையா? ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஓகேவா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ரைட். ஆள் போறாரு பேங்க், ரெடியாகி போறாரு. ஓகேவா? எங்க போறாரு? பேங்க். பேங்க். இன்னைக்கு என்ன நாள்? போயா டே. என்ன இருக்கும்? பேங்க் மூடி இருக்கும். இப்ப அவன போய் நின்று சொல்லுவாரா பேங்க் மூடி இருக்கும்? இத பாத்துக்கிட்டா ஐயோ வட போச்சே, என்ன சொல்றாரு? இப்ப என்ன சொல்லுவார்? பேங்க் மூடி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பேங்க் மூடி இருக்குது. இருக்கு. முதல்ல அப்படி சொன்னாரா? முதல்ல என்ன சொன்னார்? திருப்பி சொல்லுங்க. பேங்க் மூடி இருக்கும் இருக்கும் சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? பேங்க் மூடி இருக்கு. எங்க இருக்காரு இப்ப அவரு? பேங்க்ல. பேங்க் கிட்ட நிக்கிறாரு. பேங்க் கிட்ட நின்று பாக்குறாரு. ஐயோ பேங்க் மூடி இருக்கு, மூடி இருக்கிறது. எந்த பெர்ஃபெக்ட் நல்லது? எந்த பெர்ஃபெக்ட்ல சொல்லலாம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா? மூடி இருக்கிறது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும். ஓகே. அவருக்கு கடன் கொடுத்தவர் கேக்குறாரு கடனை. அவருக்கு கடன் கொடுத்தவர் என்ன செய்யறாரு? கடனை கேக்குறாரு. ரைட்டா? பேங்க் போயிட்டு வந்துட்டாரு. இப்ப கடன் கேக்குறாரு. பேங்க் போயிட்டு வந்துட்டாரு. இப்ப அவர்கிட்ட சொல்லுவாரு, அடே நான் பேங்க் போனேன்டா, ஆனா பேங்க் மூடி இருந்துச்சு. மூடி இருந்துச்சு. பேங்க் மூடி இருந்துச்சு, அதனால சொல்லி கொடுக்க வழி இல்ல. இப்ப 3 வாக்கியம் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? முதலாவது என்ன சொன்னோம்? பேங்க் மூடி இருக்கு. இருக்கும். பேங்க் மூடி இருக்கும். என்ன பெர்ஃபெக்ட்னு சொன்னீங்க நீங்களே? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். அடுத்து பேங்க் கிட்ட போய் பார்த்தாரு. பேங்க் மூடி இருந்துச்சு. இருந்துச்சா? இருந்துச்சு. இல்ல பேங்க் கிட்ட இருக்காரு. பேங்க் மூடி இருக்கு சார். பேங்க் மூடி இருக்கு. ஓகேவா? திருப்பி வந்து சொல்றாரு, லேட் ஆகி வந்துட்டாரு. வந்து கடன்காரர்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? பேங்க் மூடி. நான் காசு கொடுக்க பார்த்தேன் இருக்கு. பேங்க் மூடி. பேங்க் மூடி இருந்துச்சு இல்லையா? இருந்துச்சு. இப்ப அந்த 3 வகையான வாக்கியங்களை தான் நம்ம, ஓகேமா, தேங்க்யூமா, அந்த 3 வகையான வாக்கியங்களை தான் நம்ம எங்க படிக்க போறோம்? நான் திருப்பி காட்டினா உங்களுக்கு அந்த சார்ட்ட. செய்து இருப்பவை பேங்க் மூடி இருக்கிறது, செய்து இருந்தவை பேங்க் மூடி இருந்தது, செய்திருக்கும் என நினைக்கிறோம் பேங்க் மூடி இருக்கும். இப்ப உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஸ் வந்து இருக்காங்க, அவங்க முன்னுக்கு போய் நின்று பாக்குறோம், பிரசன்ட் பெர்ஃபெக்ட். வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு சொல்றோம், வந்து இருந்தாங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட். வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறோம், அந்த இடத்துக்கு போக முதல்ல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஓகேவா? அதுக்கான உதாரணங்கள் தான் நான் இப்ப சொன்னேன். இதுக்கு மேல இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஒரு உதாரணம் தேவையானு தெரியல, பட் பாப்போம், முன்னுக்கு நான் சொல்றேன். அப்போ நம்ம படிச்சோம், ஆக்டிவா பிரிச்சோம், சிம்பிள், பெர்ஃபெக்ட், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதுல பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்னு படிச்சோம். அப்போ இன்று நம்ம படிக்க போறது பெர்ஃபெக்ட் வாக்கியங்கள். நம்ம படிக்க போறது பெர்ஃபெக்ட். அப்ப உபதலைப்பு போட்டுக்கலாம் வேற ஒரு பக்கத்துல, நீங்க பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் வாக்கியங்களை தான் நம்ம படிக்க போறோம். கண்டினியூஸ் முடிஞ்சு. லாஸ்ட் வீக் we learned about continuous. So today we are going to learn about perfect. செய்து என்ற கதை தொடர்ந்து இருக்கும். செய்து இருப்பவை, செய்து இருந்தவை, செய்து இருக்கும் அல்லது நடந்திருக்கும் என நினைப்பவை. ஓகேவா? ஓகே. நூரா, கடைசியா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம வாக்கியங்களுக்கு போயிடலாம். நூரா, can you switch on your mic, Noora? Good evening, sir. Noora? Can you hear me? Yes. Okay, Noora. நீங்க கிளாஸ்க்கு போக போறீங்க, ஓகேவா நூரா? Okay, sir. ஓகே. உங்களுக்கு 8 மணிக்கு பஸ், ஓகேவா?
ஓகே நீங்க இன்னும் வீட்டுல இருக்கீங்க, 8 மணி ஆச்சு, 8:05 ஆச்சு. ஓகேவா? பஸ் ஸ்டாண்டுக்கு போகல, இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகல. நீங்க என்ன நினைப்பீங்க? பஸ் போயிட்டு இருக்குமோ? பஸ் போயிட்டு இருக்கும், பஸ் போய் இருக்கும். எந்த பெர்ஃபெக்ட்ல சொல்லலாம்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். வெரி குட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா நாளைக்கு நாளான்றைக்கே பஸ் போகும் இல்ல இல்ல இல்லையா? நான் அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் என்பது நடந்து இருக்கும், இப்பவா இருக்கலாம், எதிர்காலத்திலயா இருக்கலாம். ஓகேவா நூரா? ஓகே சார். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா எதிர்காலத்துல மட்டும் யோசிக்க கூடாது. நீங்க 8:05க்கு வீட்டுல இருக்கீங்க, பஸ் எத்தனை மணிக்கு போயிருக்கும்? 8 மணிக்கு. 8 மணிக்கு போயிருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்ப இறந்த கால செயல் ஒண்ணு தான், பட் நீங்க யோசிக்கிறீங்க இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு. அதையும் நம்ம எங்க சொல்லணும்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்ல. ஓகே, நீங்க அப்பயும் ஒரு நம்பிக்கை, அப்பயும் ஒரு நம்பிக்கையோட பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பாக்குறீங்க, உங்களோட போற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல. 8:10 என்ன நினைப்பீங்க? பஸ் போயிட்டு இருக்கு. பஸ் போயிட்டு இருக்குது. வீட்டுல வச்சு என்னமா யோசிச்சீங்க? பஸ் போயிட்டு இருக்குமோ? இருக்கும். இங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? இடத்துல வச்சு, பாயிண்ட்ல வச்சு, ஆன் தி ஸ்பாட்ல வச்சு என்ன யோசிக்கிறீங்க? பஸ் போயிட்டு இருக்கு. இருக்கு. ஏன்? உங்களுக்கு என்ன சான்று இருக்குது? பஸ் இல்ல, பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. இருக்காது அங்க. எப்பயும் பஸ் இருக்காது, வராட்டியும் பஸ் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, வளமையா போற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அப்ப அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு அர்த்தம். சில வேளை அது பொய்யாக கூட இருக்கலாம் இல்லையா? சில வேளை ஃப்ரெண்ட்ஸே வராம இருக்கலாம் அன்னைக்கு இல்லையா? ஓகே, திருப்பி வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுக்கு வந்து உமா கேக்குறாங்க, ஏன் பிள்ளை கிளாஸ் போகல? உமா நான் போக லேட் ஆச்சு. நான் போகும்போது பஸ் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம், அவ்வளவுதான், நிப்பாட்டிக்குவோம். சரியானதா என்ன சொல்லணுமா? பஸ் போயிட்டு இருந்துச்சு, பஸ் போய் இருந்துச்சு. என்ன பெர்ஃபெக்ட்ல சொல்லுவீங்க? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இப்போ விளங்குதா? சார். அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் நம்மளுடைய லைஃப்ல யூஸ் பண்றோமா? சார். யூஸ் பண்ணணும். இதெல்லாம் டே டு டே லைஃப்ல we are using day to day life. அன்றாட நடவடிக்கைகளின் போது பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். அதை கணக்கா எடுக்கணும். இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு, பிரசன்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் நீங்க எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி இருப்பீங்க. சோ இன்று முதல் ஒரு வாரத்துக்கு நீங்க பெர்ஃபெக்ட் வாக்கியங்களை பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகேமா, தேங்க்யூமா. தேங்க்யூ சார். ஓகே, சோ செய்து இருப்பவை, செய்து இருந்தவை, நடந்து இருக்கும் என நினைப்பவை. இன்னும் வாக்கியத்துக்கே போல, உதாரண கதைக்கு. பெர்ஃபெக்ட் வாக்கியங்களில் நாம் யூஸ் பண்ற வினைச்சொல் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் வினைச்சொல். நாம் யூஸ் பண்ற வினைச்சொல் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் வினைச்சொல். இப்போ நீங்க கிளாஸ்க்கு வந்திருந்தால், தொடர்ந்து வீடியோ பார்த்திருந்தால், அட்லீஸ்ட் வீடியோ பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் பார்ட்டிசிபல்ல ஒரு குறை இருக்குன்னு தெரியும். பாப்போம். we'll ask someone. Okay, I am going with Samira. Fatima, Zamira தொடர்ந்து இருக்கிறவங்க. Samira. Good afternoon. Good evening. Good evening Samira. இன்னும் அஜி பெருநாள் முடியல போல சமீராவுக்கு. Sahira. Sahira. Good evening. கேக்குதா சைரா? சைரா கேக்குதா? can you hear me சைரா? ஓகே, பயப்படக்கூடாது. ஓகேவா? ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபல்க்கெல்லாம் ஒரு குறை இருக்கு தெரியுமா சைராவுக்கு? அந்த கிளாஸுக்கு நான் வரல சார். ஐயோ, ஓகே, அப்ப பிறகு சந்திப்போம். ஓகேவா? ஓகே, யார் இருந்தா இருந்த ஒருத்தர் வேணும். அப்பதான் இந்த விஷயம் விளங்கும். Jakshain, I am going with Jakshain. I am sure Jakshain was there. Jakshain. Good evening sir. Good evening. Past participle ஒரு குறைபாடு இருக்கு Jakshain, தெரியுமா? அத வந்து நாம தனியாக பயன்படுத்த முடியாது. ஏன் Jakshain? என்ன காரணம்? அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு சார். ஹெல்பிங் நிறைய அர்த்தம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? அது என்ன செய்யாது?
அது காலம் காட்டாது. காலத்தை காட்டாது. சோ ஐஎன்ஜி போலவே பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் நம்ம என்ன செய்யணும், காலம் காட்டும் சொற்கள் யூஸ் பண்ணணும். அப்படியா? ஓம் சார். ஓகே, நாம் பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ற காலம் காட்டும் சொல் வந்து have has ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். என்னத்தோட? have has ஓட past participle. அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்னவா இருக்கும்? வாட் யூ கெஸ்? விலங்கல் சார். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்ன யூஸ் பண்ணுவோமா இருக்கும்? பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு have has இருந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்னவா இருக்கும்? had யூஸ் பண்ணுவோம். had யூஸ் பண்ணணும், படிச்சிருக்கணும், பாடமாக்கி இருக்கணும். had யூஸ் பண்ணணும். அப்ப ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல என்ன இருக்கும்? இதெல்லாம் கொடுத்தேனா இல்லையா? will have யூஸ் பண்ணணும். இல்ல இருக்கணும். இது ஒண்ணு புது விஷயமா யக்ஷாயினி? இல்ல சார். இல்ல, இது வந்து பழைய விஷயம். நான் சொல்லி கொடுத்திருக்கேன். காலம் காட்டும் சொற்களாக have has had will have யூஸ் பண்ணணும். இப்போ படிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் யக்ஷாயினி இந்த சார்ட்டை இப்போதைக்கு பாடமாக்கி இருக்கணும். இப்படி பிரசன்ட் பர்ஃபெக்ட் செய்து இருப்பவை have has ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் செய்து இருந்தவை had ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் செய்து இருக்கும் என அல்லது நடந்து இருக்கும் என நினைப்பவை will have ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் கண்டினியூஸ் செய்து கொண்டு இருப்பவை am is ஓட ing, பாஸ்ட் கண்டினியூஸ் செய்து கொண்டு இருந்தவை was ஓட ing, ஃபியூச்சர் கண்டினியூஸ் நடந்து கொண்டு இருக்கும் என நினைப்பவை will be ஓட ing பாடமாக்கி இருக்கணும். நான் ஸ்கிரீன் பார்க்கல, வேற எங்கேயோ பார்த்தா சொல்றேன். அப்படி சொல்ல முடியணும். சொல்ல முடியுமா யக்ஷா இன்னைக்கு? ஓம் சார். சொல்லுங்க பாப்பா. ஸ்கிரீனை பார்க்காம போய் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. ஓகே சார். ஓகே, present perfect சொல்லுங்க யக்ஷாயினி. gone. சொல்லுங்கம்மா. something wrong. something went wrong. okay, it's okay. அப்படி பாடமாக்கணும் எல்லாரும். ஓகேவா? அப்படி எல்லாரும் பாடமாக்கி இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களால இதை செய்ய முடியும். ஓகே, சிம்ரா. சிம்ராவுக்கு பாடமா? சிம்ரா. ஓகே ஓகே. the problem is mine. நெட்வொர்க் இல்லாம போயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. ஓகே, I am back. யக்ஷாயினி இருக்கீங்க போல. ஓம் சார். ஓகே, சாரி யக்ஷாயினி. it's something wrong in my network. ஓகே யக்ஷாயினி, அப்ப குயிக்கா சொல்லுங்க பாப்போம். ஓகே சார். present perfect செய்து இருப்பவை has have ஓட past participle, past perfect செய்து இருந்தவை had ஓட past participle, future perfect நடந்து இருந்தவை என நம்ம நினைக்கிறது will have ஓட past participle. அடுத்தது present continuous செய்து கொண்டு இருப்பவை am is ஓட ing, past continuous செய்து கொண்டு இருந்தவை was ஓட ing, future continuous நடந்து கொண்டு இருக்கும் என நினைப்பவை நாம கெஸ் பண்றது will be ஓட ing. ஓகே, வெரி குட். எல்லாரும் இந்த மாதிரி பாடமாக்கி இருக்கணும். யக்ஷாயினி, thank you very much. எல்லாரும் இந்த மாதிரி பாடமாக்கிக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தரும் பாடமாக்கி இருக்கணும். ஒவ்வொருத்தரும் இதை சரியா பாடமாக்கி இல்லைன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். சிவானிஸ்ரீ, நீங்க எழுதி கொள்ள வரை வெயிட் பண்றேன். சிவானிஸ்ரீ சார். சிவானிஸ்ரீ கிட்ட நான் குறுக்கு கேள்வி தான் கேட்க போறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே, ஹெட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாவிக்கிறது எங்க? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வெடி மாதிரி சொல்லணும். ஓகேவா? பழகணும். ஓகே சார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி யாராவது உங்ககிட்ட கேட்டா சொல்ல முடியுமான்னு பாருங்க. செய்து கொண்டு இருந்தவை என்ன வாக்கிய வகை? present perfect. ஆஹா, சாரி சார், present continuous. நோ நோ, செய்து கொண்டு இருந்தவை. இருந்து past continuous. ஸ்கிரீனை பார்க்க கூடாது, ஓகே சார். பார்க்கணும். ஓசோட ஐஎன்ஜி, was ஓட past continuous. வில்லாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மத்தவங்களும் சொல்லி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் future கேட்கும்போது. perfect. ஓகே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? future perfect. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? என்ன சார்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? had ஓட past participle verb. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னத்துக்காக யூஸ் பண்ணுவோம்? அதோட அர்த்தம் என்ன? அதுக்கு பல வகையான அர்த்தம் இருக்கு சார். தனியான பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் செய்து இருந்தவை. அப்படி சொல்லணும். ஓகேவா? அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன வாக்கிய வகை? அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அம்மா சமைத்துக் கொண்டு Past இருந்தார். perfect. ஆஹா. சமைத்து கொண்டு. ஓ, Past continuous. past continuous. எப்படி சொல்லுவீங்க? அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. மத்தவங்களும் சொல்லி பாருங்க. எப்படி சொல்லுவீங்க? அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓ, எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? Mother was cooking. Mother was cooking. இப்படி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? Okay, sir. யாரையாவது வச்சு குறுக்கு கேள்வி கேட்க சொல்லுங்க. உங்களை கேட்க சொல்லி அதுக்கு பதில் சொல்லி பழகணும். எல்லாருமே அப்படி செஞ்சு பழகணும். ஓகேவா? எல்லாருமே ஒருத்தரை வச்சு கேள்வி கேட்டு 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 பிராக்டிஸ் பண்ணுங்க. எங்க கேட்டாலும் சொல்ல முடியணும். ஓகே ஓகே, நம்ம அப்போ பெர்ஃபெக்ட்டை மட்டும்தான் இன்றைக்கு கதைக்க போறோம். ஓகே, பெர்ஃபெக்ட் வாக்கியங்கள் கதைக்கும் போது நாம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம படிச்சோம், முதல்ல இந்த மாதிரி பிரிச்சோம். he she it singular, I we you they plural, வேறையா பிரிச்சோம். உங்களுக்கு நினைவு இருக்கும். சோ நிகழ்காலத்தை காட்டுவதற்கு have hasம், இறந்த காலத்தை காட்டுவதற்கு ரெண்டு பேர்கிட்டையும் ஹேட்டும், எதிர்காலத்தை காட்டுவதற்கு எல்லார்கிட்டையும் will have தான் யூஸ் பண்ணும். இது நீங்க தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாட்டி பிரச்சனை தான். he she it சிங்குலரோட நிகழ்காலத்தை காட்ட ஹேஸும், we you they pluralோட நிகழ்காலத்தை காட்ட ஹேவும், இவங்க எல்லாரோடையும் இறந்த காலத்தை காட்ட ஹேட்டும், எதிர்காலத்தை காட்ட will haveவும் யூஸ் பண்றோம். ஓகேவா? இதை எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்க இது கூட கஷ்டமானவங்க இருக்காங்க, அவங்க எழுதி வச்சுக்கணும். இப்ப கொஞ்சம் டவுட் உள்ளவங்க மட்டும் கை தூக்குனீங்கன்னா அவங்க எழுது வரையும் நான் டவுட் கிளியர் பண்ணலாம். இப்ப டவுட்டுக்கா ஹெல்ப்புக்கான்னு எனக்கு தெரியாது. How can I identify? ரைட், நல்ல பிள்ளைகள். டவுட் உள்ளவங்க மட்டும் கை தூக்கு, மத்தவங்க கையை கீழே போடுங்க. அன்னைக்கு என்ன ஒருத்தர் சஜெக்ட் பண்ணாங்க, டவுட்டுக்கு வேற ஒரு சிம்பிள் கொடுப்போமே அப்படின்னு. நான் அது மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக் ஐ வில் டூ இட். டவுட் இருக்கவங்க மட்டும் கை தூக்குங்க, நல்ல பிள்ளைகள் மாதிரி. ஓகே, வெரி குட். ருக்ஷான். ஓகே, ஐ எம் கோயிங் வித் ருக்ஷான். ருக்ஷான், எனி டவுட் ருக்ஷான்? Matilda, any doubt Matilda? Vijay Bharati, any doubt amma? No. எழுதிக்கோங்க. நம்ம வாக்கியம் ஒவ்வொன்றா படிக்கலாம். ஹக்கீமா ஃபீல், ஹக்கீமா ஃபீல். சயனித், சயனித். சார் அந்த சிம்பிள் பிரசன்ட் அந்த சார்ட்ல ஃபில் பண்ணுங்களே சார். இல்ல சிம்பிள் பிரசன்ட் இப்ப இல்ல தம்பி, பிறகு லேட்டர். ஓகேவா? நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சிட்டு போறோம். ஓகேவா? நம்ம கீழ இருந்து படிச்சு கொண்டு வரோம். சோ சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர் லேட்டர். ஓகே, மேபி டுமாரோ. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அஹமத், எனி டவுட்ஸ் அஹமத்? அஹமத் சொல்லுங்க, எனி டவுட்ஸ்? அஷான் போய், சாரி அஷா போனி, அஷா போனி இல்லையா? ஃபாத்திமா ஜிம்ரா. Yeah, sir. டவுட் ஓ ஹெல்பிங்? டவுட் ஓ ஹெல்பிங்? Doubt, sir. சொல்லுங்கம்மா. இதோட formation கிடைக்குமா sir? விளங்கல, எனக்கு விளங்கல. இந்த tenses formation தான் முதல்ல கொடுத்தேனா? formation தான் இது. ஓ சாரி, this is the formation. ஓகேவா சிம்ரா? have has ஓட past participle, had ஓட past participle, will have ஓட past participle. ஓ சார், அது subject plus அப்படி. ஓகே, இது எல்லாத்துக்கும் முன்னுக்கு சப்ஜெக்ட் வந்துரும். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் முன்னுக்கு சப்ஜெக்ட் வந்துரும். ஓகே ஓகே. சாஜித், சாஜித் சொல்லுங்க. சாஜித்
ஓகே, இதுல தான் நின்றோம். இதுவரை எதுவும் டவுட் இருந்தா கட்டாயம் கேட்டுக்கோங்க. இப்போ நீங்க புரிஞ்சிருக்கணும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன. நான் நிறைய உதாரணம் சொன்னேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா என்னன்னு. பியூரிகா கேளுங்க. சார் அப்பதான் போட்ட சார்ட்டை கொஞ்சம் போட்டுருங்க சார். ஃபுல் சார்ட் முதல்ல நீங்க பார்க்கலையா? பழைய சார்ட் நீங்க இப்ப எழுத முடியாது. நீங்க போன வீக் இருக்கலையாமா? இல்ல சார். ரைட், வீடியோ கேட்டு வாங்கிக்கோங்க, அப்ப எழுதிக்கலாம். ஓகேவா? அது பெரிய சார்ட். ஓகே, அதுல இருக்கு வீடியோ எல்லாம். ஓகே ஓகே ஓகே. மரியம், மீரியம், மேபி மீரியம், ரக்ஷனா. டவுட் இருந்தா குயிக்கா கேளுங்க. சார் இந்த டென்ஸுக்குள்ள ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஹேவ் ஹேஸ் அத சொல்றீங்க. ரக்ஷனா சொல்லுங்க, பேசுங்க, போயிடாதீங்க. இருங்க ரக்ஷனா எனக்கு விளங்கல நீங்க கேட்டது. சார் அந்த ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்கும் தானே சார்? அதாவது நீங்க என்ன கேக்குறீங்க? சப்ஜெக்ட் அப்படியா? பிளஸ் பி வெர்ப் அப்படி இல்ல, அதான் போட்டுங்க. ஹேவ் ஹேஸ் ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு ஹெட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு வில் ஹேவ் ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். நம்ம காட்டுனே, பார்க்கலையா நீங்க? லக்ஷனா கமான். லக்ஷனா கேட்கலையா? வேற ஏதாவது ஃபார்மேஷன் அது பார்க்கலையா நீங்க? இல்ல சார். இப்ப காட்டுனேன். கொஞ்சம் இருங்க, அப்படியே இருங்க, லைன்ல இருங்க. வெயிட், ஹோல்ட் ஆன் a second. இத தானே சொல்றீங்க? இப்ப ஸ்கிரீனை பாருங்க. ஓ சார். இப்ப இதுல இருக்கு தானே என்ன யூஸ் பண்ணணும்னு. அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்தா ஹேவ் ஹேஸ் ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவாமா? இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம். நான் இப்ப சும்மா சொல்றேன், இன்னும் வாக்கியத்துக்கு வரல. அம்மா சமைச்சு இருக்காங்கன்னு சொல்றேன். ஓகேவாமா லக்ஷனா? ஓ சார். ஓகே, அப்ப அம்மாவுக்கு என்ன சொல்லுவோம்? மதர் இல்லையா? மதர். ஹேவ் ஹேஸ்ல என்ன யூஸ் பண்ண போறீங்க? எஸ். மதர் ஹேஸ். சமைக்கிறதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது நான் பாடமாக்க சொல்லி வீடியோ போட்டேன். சமைக்கிறதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? cooked. mother has cooked. So இந்த தானே ஃபார்மேஷன். இது தானே கேக்குறீங்க? எஸ் சார். ஓகே ஓகே. ஓ சார். ஓகேமா, இது எழுதி வச்சுக்கணும். இது எழுதி இல்லைன்னா கஷ்டம். ஓகே ரைட். நம்ம இன்னும் வாக்கியத்துக்கு போல. இப்ப இதைத்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா தொடர்ச்சியா இருந்தவங்களுக்கு தெரியும் நம்மளோட ஃபார்மேஷன் என்ன, எப்படி போய்கிட்டு இருக்கோம்னு தெரியுமா இருக்கும். அப்போ பிரச்சனை இருக்காது. ஓகே ரைட். அப்ப இது நிகழ்காலத்துக்கு ஹேவ் ஹேஸ் பயன்படுத்தணும். இறந்த காலமா இருந்தா ஹேட், எதிர்காலமா இருந்தா வில் ஹேவ். யாரா இருந்தாலும் ஓகே. அவங்களோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் வீடியோ போட்டேன் பாடமாக்குங்கன்னு சொல்லி. பாடமாக்கி இல்லைன்னா கஷ்டம் தான். ஓகே, மதர் ஹேஸ் குக்டு. எழுதிக்கோங்க இந்த வாக்கியங்களை. பாப்பா யாரு வந்து இதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறான்னு. anyone to come and help me to give translation? Rivda, come on Rivda. Yes sir. Okay Rivda, என்ன இது தெரியுமா? என்ன வாக்கிய வகை, இதோட அர்த்தம் என்னன்னு சொல்ல முடியுமா? Mother has cooked வந்து present perfect tense. அம்மா சமைத்து இருந்தார். சமைத்து இருந்தார். இல்ல பில இருப்பார். இல்ல பில. இப்போ நீங்க காலையில எழும்பி கிச்சனுக்கு போறீங்க, சரியா ரிப்தா? நீங்க போகும்போது கிச்சன்ல சட்டியில அந்த தேவையானதுகள் எல்லாம் சோறு கறி எல்லாம் இருக்குது. இப்ப நீங்க கிச்சன்ல இருக்கீங்க, என்ன சொல்லுவீங்க? அம்மா சமைச்சு இருப்பார். இருப்பாரா? ஏன் வீட்டுல அப்பாவும் சமைப்பாரா? டவுட்டா அம்மா சமைச்சிருப்பாங்கன்னு? வாப்பாவும் சமைப்பாரா? நோ சார். அப்ப வாப்பாவும் சமைப்பாரா இருந்தா டவுட் வரலாம். இவ்வளவு உதாரணம் அம்மா சமைச்சு இருப்பாங்களா இருக்கும், ஷுவர் இல்ல. வாப்பாவும் சமைப்பாருதான், உமா சமைச்சு இருப்பாங்களா இருக்கும். பாக்குறதுக்கு நல்லா டேஸ்டா தெரியல, அப்ப உமா சமைச்சு இருப்பாங்களா இருக்கும். அப்படியா? இல்லே, உமா தானே சமைக்கிறது வீட்டுல. சோ பானையெல்லாம் இருக்குது, பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன வரும்? அம்மா சமைச்சு இருக்கிறாள். நீங்க எப்படி சொல்லுவீங்க?
உம்மா சமைச்சிக்கிற அம்மா உம்மா சமைச்சு ஈக்கிற உம்மா சமைச்சு ஈக்கிற இந்த பாருங்க கரிசோர்ல அம்மா உம்மா சமைச்சு ஈக்கிற அம்மா சமைச்சு இருக்காங்க. மலையகத்தில் நாம் சொல்லுவோம் அம்மா சமைத்து இருக்காங்க, அம்மா சமைச்சு இருக்காங்க. கிச்சனுக்கு போய் பாக்குறோம், நல்லா புரிஞ்சுக்குங்க. இது புரியலன்னா வேலை இல்ல. அம்மா சமைச்சு இருக்காங்க. நாம ரிப்தா முதல்ல பார்த்த உதாரணங்கள். மழை பெஞ்சி இருக்குது. பேங்க் சார் கொஞ்சம் ஜாயிண்ட் லேட் ஆயிடுச்சு சார். பேங்க் மூடி இருக்குது. ரிலேஷன்ஸ் வந்து இருக்காங்க, வந்து இருக்கிறார்கள். அப்ப நடந்து இருப்பவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல சரியா எழுதிக்கோங்க எல்லாரும். அம்மா சமைத்து இருக்கிறார். இதை எங்க வச்சு சொல்றீங்க? இதை எங்க வச்சு சொல்றீங்க? கிச்சன்ல வச்சு சொல்லலாம். அம்மா சமைச்சிருக்காங்க, இந்த பாருங்க இந்த இருக்கு கறி சோறலாம். இல்லாட்டி இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இதுக்கு முதல்ல எப்பவோ அம்மா இதை சமைச்சிருக்காங்க, சரியா டைம் தெரியல, சரியாக கால எல்லை தெரியாவிடின் அப்பையும் நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து கொண்டும் சொல்லலாம். பேங்க் மூடி இருக்கு. இதுக்கு முதல்லயும் ஒரு நாள் இப்படி பேங்க் மூடி இருந்துச்சே, மூடி இருந்துச்சு, அப்ப இருந்துச்சுன்னு கூட போயிடலாம். ஆனா நம்ம சொல்லுவோம் அம்மா சமைச்சு இருக்காங்க. இதுக்கு முதல்ல எப்பயோ இந்த சாப்பாடு சமைச்சு இருக்காங்க. ஓகேவா? சமைச்சு இருக்காங்க, சமைத்து இருக்காங்க, ஈக்க இருக்கிறார். அப்படி வந்தா ஹேஸ் போட்டு சொல்லணும். நிறைய பேரா இருந்தா ஹேவ் போட்டு சொல்லணும். ரைட். நீங்க போயிட்டீங்க கிளாஸ்க்கு ரிப்தா. வீட்டுல எழும்பி எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு வீட்டுல இருந்து கிளாஸ்க்கு போயிட்டீங்க. ஓகேவா? கடையில எதுவும் வாங்கல, கேன்டீன்ல. பிள்ளைய கேக்குறாங்க ஏன் கேன்டீன்ல நீங்க வாங்கல? நீங்க என்ன சொல்லுவீங்க? உமா சமைச்சிருந்த. அம்மா உம்மா சமைச்சு ஈந்த, நான் இதுக்கு கடையில வாங்க. உம்மா சமைச்சு ஈந்த இல்லையா? நான் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு தான் வந்தேன். அம்மா சமைச்சு ஈந்த, அம்மா சமைச்சு இருந்தாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்குதா ரிப்தா? போ கிச்சன்ல வச்சு சொல்லும் போது, இப்போதைக்கு அப்படி யோசிப்போம். கிச்சன்ல வச்சு சொல்லும் போது அம்மா சமைச்சு இருக்காங்க. செருப்பை பார்த்தோன்னே ரிலேஷன்ஸ் வந்து இருக்காங்க. தண்ணிய பார்த்தோன்னே மழை பெஞ்சு இருக்குது. பூட்டை பார்த்தோன்னே பேங்க் மூடி இருக்குது அப்படி சொன்னோம். ஆனா அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு வந்தோன்னு ரிப்தா, வீட்டுல இருந்து கிளாஸுக்கு வந்ததுக்கு பிறகு உம்மா சமைச்சு இருந்தாங்க, அம்மா சமைச்சு இருந்தாங்க. பேங்க் அவுட்டுக்கு வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்லுவீங்க? அப்போ மூடி இருந்த, மூடி இருந்தது. டவுன்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க, டவுன் எல்லாம் நனைஞ்சிருந்துச்சு. என்ன சொல்லுவீங்க? மழை பெஞ்சு இந்த இல்லையா? நேத்து நீ ஏண்டி ஸ்கூல் வரல ரிப்தா? இல்ல, 5 பேர் நாள் தானே. ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து இருந்தாங்க. சோ பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஓகே சார். ஓகே, அடுத்து போறோம். ஸ்கூல் விட்டு போறீங்க. இப்ப வீட்டுக்கு 2 மணி 2:30 மணிக்கு போறீங்க. என்ன நினைச்சு கொண்டு போவீங்க? உம்மா சமைச்சிப்பாங்க. உம்மா சமைச்சு ஈப்பா, எங்க அம்மா எங்க மேல நல்ல பாசம், உம்மா சமைச்சு ஈப்பா. சில வேளை உம்மா அன்னைக்கு தூக்கமா இருக்கும் இல்லையா? நம்ம அப்படி நினைச்சிட்டு போறோம். மதர் வில் ஹேவ் குக் பை நவ். பை நவ் என்பது இது இப்போதைக்கு இந்த நேரத்துக்குள்ள. பை நவ் விட்டுருங்க, இப்போ இட்ஸ் டசன்ட் மேட்டர், லீவ் இட். அம்மா சமைச்சு இருப்பாள். ரிலேஷன்ஸ் யோசிச்சா எப்படி யோசிப்பீங்க? வீட்டுக்கு போக முதல்ல ரிலேஷன்ஸ் வந்து இருப்பாங்க. மழை நனைஞ்சிருக்குது, பட் சந்தேகம் உங்களுக்கு கொஞ்சமா நனைஞ்சிருக்குது. மழை தான் பெஞ்சிச்சா வேற ஏதோ ஒன்று சந்தேகம். அப்ப என்ன சொல்லுவீங்க? மழை பெய்ந்திருக்கும். மழை பெஞ்சு இருக்கும், சந்தேகம் கூட இல்லையா? இன்னைக்கு யாராவது பேங்க் போக போறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? போக வேணாம். ஏன்? பேங்க் மூடி இருக்கும். பேங்க் மூடி இருக்கும், உங்களுக்கு ஷூரா தெரியாது. பேங்க் மூடி இருக்கும். எப்படி சொல்லுவோம்? 3 மணிக்கு போறாங்க பேங்க், போக வேணாம், இப்ப பேங்க் மூடி இருக்கும். சில வேளை அன்னைக்கு திறந்து இருக்கலாம் இல்லையா? ஓகேவா? ஓகே சார். ஓகே, அப்போ ரைட். தேங்க்யூ ரிப்தா. பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கோங்க. பிரசன்ட் பர்ஃபெக்ட்னா நடந்து இருப்பவை. அம்மா சமைச்சு இருக்காங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட், மதர் ஹேட் குக்ட். அம்மா சமைச்சு இருந்தாங்க. மதர் வில் ஹேவ் குக்ட். அம்மா சமைச்சு இருப்பாங்க.
அது இந்த நேரமாகவும் இருக்கலாம், நாளைக்கு நாளான்றைக்காகவும் இருக்கலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் என்பது இப்பவும் குறிக்கும், எதிர்காலத்தையும் குறிக்கும். சரியா எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் உதாரணங்கள் பேசி பார்ப்போம். வர்றவங்க வருவாங்க, சும்மா ஆசைக்கு வர்றவங்க வருவாங்க. நம்ம படிக்கிறவங்க 150 பேர் எனக்கு தெரியும், அவங்க இருப்பாங்க. ஓகே, சும்மா அவங்க எழுதிக்கோங்க, அவசரம் இல்லை. மதர் ஹேஸ் குக்டு, அம்மா சமைத்து இருக்கிறார். மதர் ஹேட் குக்டு, அம்மா சமைத்து இருந்தார். ரெட் லைன்ல போட்டுக்கோங்க. மதர் வில் ஹேவ் குக்டு, அம்மா சமைத்து இருப்பார். The bus will have gone by 9 o'clock. பாருங்க, நான் கொஞ்சம் மாத்தி சொல்லி இருக்கிறேன். நான் அந்த ஜஹராட்டே யாரோட பேசும்போது சொன்னேன்னா, நம்ம 9 மணிக்கு பஸ் இருக்குது, 9 மணிக்கு பஸ் இருக்குது. அப்ப நம்ம இன்னும் வீட்டுல இருக்கிறோம், என்ன நினைப்போம்? பஸ் ஹால்ட்டுக்கு போறோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, என்ன நினைப்போம்? திருப்பி வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? அதுதான் ஸ்கிரீன்ல இருக்கு, பாப்போம். யாருக்கு இது சொல்ல முடியும்? ஓவியாவுக்கு விளங்குதா? ஓம் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். விளங்குதா அந்த வாக்கிய வகை என்னன்னு? ஓம் சார். சொல்லுங்க. முதலாவது வாக்கியம் என்னமா? ஃபர்ஸ்ட் இருக்குது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் சார். ஓ, The bus will have gone by 9 o'clock. by 9 o'clock 9 மணிக்கெல்லாம் 9 மணிக்கெல்லாம் 9 மணிக்கெல்லாம் பஸ் போயிருக்கும் நம்ம நினைக்கிறது சார். போய் இருக்கும் இல்லையா? 9 மணிக்கெல்லாம் பஸ் போயிருக்கும். நீங்க மெட்டிக்குலோ இல்லையா? ஆம் சார். இப்ப நம்மளுக்கு பாத்துக்கலாம். இப்ப ரிப்தா வந்தா சொல்லும் பஸ் போய் ஈக்கும். ரிப்தா சொல்லும் பஸ் போய் ஈக்கும். நான் சொல்லுவேன் பஸ் போயிருக்கும். நீங்க எப்படி சொல்லுவீங்க? பஸ் போயிருக்கும். அப்படிதான் இல்லையா? போயிருக்கும். நல்ல தமிழ்ல சொல்லுவீங்க இல்லையா? நாங்க சொல்லுவோம் பஸ் போயிருக்கும். ரிப்தாவா இருந்தா போயிக்கும். வித்தியாசம் இல்லைங்க. 3 மொழிகளையும் நம்ம சேர்த்து போகணும். நல்ல பஸ் போயிருக்கும். ஓகேவா? இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? எங்க இருந்து? வீட்ல இருந்து சொல்லலாம் இல்லையா? ஓகேவா? ஓகே. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் யாருமே இல்ல. இப்ப என்ன சொல்லுவீங்க? பஸ் போயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, ஷுவர் கூட. இப்ப நம்பிக்கை கொஞ்சம் கூட, போயிருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை கூட. பஸ் போன தடம் இருக்கு. பஸ் போயிட்டு. பஸ் போயிட்டு போயிருக்கு. என்ன சொல்லணும்? பஸ் போயிருக்கு. நான் வந்துட்டேன், பஸ் போயிருக்கு. நான் ஷுவர் இல்ல, நான் பார்க்கல, பட் போயிருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. will have gone போது இருக்கிற நம்பிக்கையை விட has gone சொல்லும் போது நம்பிக்கை கூட. ஏதாவது ஒரு சான்று நமக்கிட்ட இருக்கணும். ஓகேவாமா? ஓகேவா? ஓகே. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டீங்க நீங்க. இப்ப இதுதான் சான்ஸ். வீட்டுக்கு போயிட்டீங்க. ஓவியா போயிட்டு என்ன சொல்லுவீங்க? The bus has gone. பஸ் வீட்டுக்கு போய் The bus had gone. பஸ் போய் இருந்தது. என்னது? The bus போயிருந்தது. இப்ப 3 அர்த்தத்தை அழகா சொல்லுங்க, மத்தவங்க எழுதி கொள்ளட்டும். First இருக்குது சார் future perfect. The bus will have gone by 9 o'clock. பஸ் போயிருக்கும் என்று சொல்றேன். 9 மணிக்கு போல போயிருக்கும். செகண்ட் போயிருக்கும். செகண்ட் இருக்குது சார் perfect. The bus has gone. The bus போயிருந்திருக்கும். போய் இருந்திருக்கும் இல்ல, போயிருக்கும். அவ்வளவுதான். போயிருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். குழப்பிக்க கூடாது. Past perfect. The bus had gone. The bus and the bus போய் இருந்தது. நாம் போகும்போது பஸ் போய் இருந்தது. ஓகேவா? ஓகேவாமா? ஓகே சார். இப்ப நீங்க பர்టిక్యులர் பேசுறீங்கனா, இப்ப நீங்க கண்டா என்ன சொல்லுவீங்க? பஸ் போறத கண்டிருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? பஸ் போன அப்படியா? இல்ல, பஸ் போய் கொண்டிருந்தது. இல்ல பஸ் போய் கொண்டிருந்தது இல்ல, போனுச்சு அப்படினா எப்படி சொல்லுவீங்க? போனது எப்படி சொல்லுவீங்க? பஸ் போயிட்டு என்று சொல்லுங்க. பஸ் போயிட்டு. அப்போ நீங்க காங்காட்டி எப்படி சொல்லுவீங்க? போயிருந்தது. ஓகேவா? அதை பார்க்கணும். நீங்க உங்களோட மொழியில எப்படி சொல்லுவீங்கன்னு பார்க்கணும். இப்ப நாங்க என்ன எப்படி சொல்லுவோம்னா, மலையகத்தில் பஸ் போயிருக்கும், பஸ் போயிருக்கும், பஸ் போயிருக்கு, பஸ் போயிருந்துச்சு. ஓகேவா? இது இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, பஸ்
போயிக்கும், பஸ் போயிக்க, பஸ் போயிந்து. ஓகேவா? ஓகேவா? Okay, sir. நீங்க யோசிக்கணும். Okay, sir. நீங்க யோசிக்கணும், நம்ம எப்படிடா சொல்லுவோம் அப்படின்னு யோசிக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே Okay, sir. குட். பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ரைட். பாருங்க, இன்னும் உதாரணம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷாமினி. மத்தவங்க எழுதிக்கோங்க, நான் ஷாமினியோட கதைக்கு வரையும். ஷாமினி Sir. சொல்ல முடியுமா Good இந்த evening, உதாரணத்தை? ஷாமினி, குட் ஈவினிங் ஷாமினி. இந்த உதாரணம் சொல்ல முடியுமா? Oh, sir. சொல்லுங்கம்மா. We have come here. அப்படின்னு சொன்னா நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம். நாங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க இதுக்கு முதல்ல இங்க வந்திருக்கிறோம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? We have sir. come here. நாங்க இங்க வந்திருக்கிறோம். இப்ப அங்கயா இருக்கிறோம்? இப்ப அங்க இருந்து சொல்றோம். நாங்க இதுக்கு முதல்ல வந்திருக்கோம். We have come here before. Yeah. நாங்க வந்து இருக்கிறோம். We had come here அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இருந்திருக்கோம். வந்து இருந்தோம். இருந்தோம். We will have come here அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இது இருந்திருக்கோம். யாரு கொஞ்சம் இருக்கமா ஷாலினி, இது நல்லம் இயங்கிறத எனக்கு இப்பதான் யோசனை வருது. இயங்கிறத தேன்னு மாத்திக்கங்க, நல்லா இருக்கும். எல்லாரும் எழுதுறவங்க தயவு செய்து அதை மாத்திக்கோங்க, ஏன்னா அர்த்தம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இயங்கிறத என்னன்னு மாத்தணுமா? தே, அங்கே. என்னது? தேனா அங்கே. We have come there. நாங்க அங்க வந்திருக்கிறோம். We had come there. நாங்க அங்க வந்திருந்தோம் இல்லையா? நீங்க இருக்கல வீட்டுல. We will have come there. நாங்க நாளைக்கு நேரம் அங்க வந்திருப்போம். ஓகேவா? அப்படி நல்லதானே? ஓகே சார். இப்ப சொல்லுங்க திருப்பி. அப்ப ஓகே சார். ஓகே, திருப்பி சொல்லுங்க. We have come there அப்படின்னு சொன்னா நாங்க அங்க வந்திருக்கோம். We had come there அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இருந்திருக்கோம். வந்திருந்தோம். We will have come there அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இருந்திருக்கோம். வந்திருப்போம். திருப்பி நான் சொல்றத கேட்டுக்கோங்க. நாங்க அங்க வந்து இருக்கிறோம். இதுக்கு முதல்ல பல தடவை நாங்க அங்க வந்திருக்கிறோம். ஓகேவா? We have come there. We had come there. நாங்க அங்க வந்து இருந்தோம், நீங்க தான் போயிட்டீங்க. நாங்க அங்க வந்திருந்தோம். We had come there. நீங்க இருக்கல, நீங்க போயிட்டீங்க. We had come there. நாங்க அங்க வந்து இருந்தோம். ஓகேவா? We will have come there அப்படின்னா நாங்க வந்திருப்போம். நாளைக்கு இந்நேரம் கால் பண்ணி பேசுறீங்க உங்களோட மாமா வீட்டுக்கு. மாமா நாளைக்கு இந்நேரம் நாங்க அங்க வந்திருப்போம் மாமா. ஓகேவா? ஓகே சார். We will have come there. நடந்திருக்கும் என நினைக்கிறோம். ஓகே ஓகே. ஓகே சார். Thank you sir. Thank you. Right. எழுதிக்கோங்க மத்தது. Rishaf, can you switch on your mic, Rishaf? Okay. Maheshwar. சொல்லுங்க ரிஷாப். சொல்ல முடியுமா ரிஷாப்? It has rained. இப்போ மழை பெய்து கொண்டிருக்கிறது. இல்ல கொண்டுகதல்ல ரிஷாப், கொண்டுகதல்ல. மழை பெய்து இருக்கிறது. அந்த முத ஒரு போட்டோ காட்டினேன் என்ன ஒரு ரிஷாப்க்கு. ரோடெல்லாம் தண்ணியா இருந்துச்சு. என்ன இருந்துச்சா ரிஷாப்? ரோடெல்லாம் தண்ணி நிக்குது, மழை பெய்யல. ஓகேவா? அப்ப நீங்க சொல்றீங்க அந்த தண்ணிய பார்த்துட்டு மழை பெய்து இருக்கிறது. ஓகேவா? மேடம் பேசுங்க. மழை பெய்து இருக்கிறது. ஓகேவா? ஓகே. வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்ப டவுன்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்ல போறீங்க? மழை பெய்தது. பெய்தத நீங்க காங்கல ரிஷாப். பெய்தத காங்கல, நீங்க அந்த தண்ணிய மட்டும் தான் கண்டீங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? மழை பெய்ந்து கொண்டிருந்தது. கொண்டு இல்ல ரிஷாப், கொண்டு கதை முடிஞ்சு போன வீக். மழை பெய்து இருந்தது.
நீங்க மலையை காங்கவே இல்ல ரிஷாப். ஓகேவா ரிஷாப்? ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம திருப்பி பார்ப்போம் ரிஷாப். உங்களுக்காக நான் திருப்பி ஒரு ரவுண்ட் வரேன். ஓகேவா ரிஷாப்? இப்போ நீங்க டவுனுக்கு போறீங்க. டவுனுக்கு போகும்போது டவுன்ல எல்லா இடமும் நனைஞ்சிருக்கு. ஓகேவா? என்ன சொல்லுவீங்க ரிஷாப்? தமிழ்ல சொல்லுங்க. மழை பெய்து இருந்தது. பெய்து இருந்தது இல்லையே, அங்கதான் நிக்கிறீங்க, தண்ணி இருக்குதே. மழை பெய்தது. பெய்தது நீங்க மழையை காங்கல, பெய்து இருக்கிறது. பேசும்போது எப்படி சொல்லுவீங்க ரிஷாப்? நீங்க எப்படி சிம்பிளா யோசிங்க ரிஷாப். நீங்க டவுனுக்கு போறீங்க, சரி பஸ்ல போயிட்டு இறங்குறீங்க, டவுன்ல எல்லா இடமும் நனைஞ்சிருக்கு, என்ன சொல்லுவீங்க நீங்க தமிழ்ல? சும்மா சிம்பிளா யோசிங்க. ரிஷாப் ஓ சார். எப்படி யோசிப்பீங்க? என்ன சொல்லுவீங்க நீங்க? சும்மா பேசும்போது என்ன சொல்லுவீங்க? அவ்வளவுதான். நீங்க தமிழ்ல யோசிக்காதீங்க, தமிழ் இலக்கணத்துல யோசிக்காதீங்க. நீங்க டவுனுக்கு போறீங்க, பஸ்ல போயிட்டு இறங்குறீங்க, டவுன்ல எல்லா இடமும் நனைஞ்சிருக்கு, நீங்க என்ன சொல்லுவீங்க? மழை பெய்து இருந்துச்சு. இருந்துச்சா? இல்லையே, டவுன்ல இருக்கும்போது அப்படி சொல்ல மாட்டீங்க ரிஷாப். மழை பெஞ்சு இருக்குன்னு தான் சொல்லணும். மழை பெஞ்சு இருக்கு, இந்த பாருங்க தண்ணி. ஓகேவா? ஓகே சார். வீட்டுக்கு வந்தவன தான் என்ன சொல்லுவீங்க? டவுன்ல இல்ல, நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. நான் டவுனுக்கு போயிருந்தேன், டவுன்ல மழை பெஞ்சு ஈந்துச்சு. மழை பெஞ்சு ஈந்துச்சு. மழை பெஞ்சு ஈக்க, மழை பெஞ்சு ஈக்க. நீங்க அப்படியே பேசுவீங்க ரிஷாப்? மழை பெஞ்சு ஈக்க, அதுதான் உங்களுக்கு பிழைக்குது. நீங்க பேசுற தமிழ்ல எடுத்துக்கோங்க, மத்தத பத்தி யோசிக்காங்க. மழை பெஞ்சு ஈக்க. வீட்டுக்கு வந்து சொல்லுவீங்க மழை பெஞ்சு ஈந்த, மழை பெஞ்சு இருந்துச்சு. போகிறதுக்கு முதல்ல சொல்லுவீங்க கொடையை எடுத்துக்கிட்டு போலாட்டி ஏதாவது போ, வழுக்கும், ரோடு வழுக்கும். மழை பெஞ்சு இருக்கும், மழை பெய்து இருக்கும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகேவா? இன்னும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க பேசுற தமிழ்ல யோசிச்சு பாருங்க. ராஜாராம் கௌசல்யா. ராஜாராம் கௌசல்யா. ராஜாராம் கௌசல்யா. இது கஷ்டமான பாடம் எனக்கு தெரியும். கேக்குதா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். டவுட்டா? இல்ல சார். சாரி, எனக்கு சொல்லுங்க. அப்ப இட் ஹஸ் ரெயின்ங்கிற வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்? மழை பெய்து இருக்கிறது. சும்மா பேசும்போது எப்படி சொல்லுவீங்க? சும்மா சுத்த தமிழ் தேவையில்ல. மழை பெய்து இருக்கிறது. மழை பெஞ்சிருக்கு சார். ஜூம் கிளாஸ்ல 200 பேர் இருக்காங்க சார், நான் கொஞ்சம் டீசென்ட்டா பேசணும் சார், அப்படியெல்லாம் தேவையில்ல. மழை பெஞ்சிருக்கு அப்படிதானே சொல்லுவீங்க? ஆமா சார். அப்ப அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்புறம் என்ன மழை பெஞ்சிருக்கு? இட் ஹஸ் ரெயின்னா என்ன அர்த்தம்? மழை பெய்திருக்கு. பெஞ்சிருக்கு. பயப்படாதீங்க, மழை பெஞ்சிருக்கு, நானே சொல்றேன். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லுவீங்க? மழை பெய்திருக்கு. வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லுவீங்க? இருந்துச்சு. அந்த பாத்தீங்களா வருது. மழை பெய்திருக்கு. அதுதான் தமிழ். மழை பெஞ்சு இருந்துச்சு. டவுன்லமா மழை பெஞ்சு இருந்துச்சுமா, இதான் காலெல்லாம் சகதிமா. ஓகேவா? ஓகேவா? ஓகே. அடுத்தது இல்ல ஒரு என்ன இருக்கும்? மழை பெஞ்சு இருக்கும். டவுட் நமக்கு கொஞ்சம் இல்லையா? டவுட் கூட. இப்போ தண்ணி இருக்குது, தண்ணி கொஞ்சமா இருக்குது, சந்தேகமா இருக்குது. மழை தான் பெஞ்சா வேற யாரும் எதுவும் செஞ்சாங்களான்னு நமக்கு சந்தேகம். ஓகேவா? அப்ப மழை பெஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி சரி. பிராக்டிஸ் பண்ணணும். இன்னும் திருப்பி தான் சொல்றேன், தமிழ்ல எழுதிக்கோங்க. மழை பெய்து இருக்கிறது, மழை பெஞ்சிருக்கு. மழை பெய்து இருந்தது, மழை பெய்து இருக்கும் நினைக்கிறோம். ஓகேவா? நாளைக்கு நேரம் மழை பெஞ்சு இருக்கும் அப்படி கூட சொல்லலாம், ஃபியூச்சருக்கும் சொல்லலாம். சொன்னேன் இல்லையா? ரைட். உதாரணம், he has gone, he had gone, he will have gone. நம்மளோட சார்ட் இருக்கு இல்லையா? சார்ட்டை நிரப்பிக்கோங்க. சார்ட்டை நிரப்பிக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணணும், அதுதான் நீங்க செய்ய இருக்கிற ஒரே வேலை. இப்போ டவுட் இருக்கவங்க கேளுங்க, மத்தவங்க சார்ட்டை நிரப்பிக்கோங்க. நம்மளோட சார்ட் இருக்குல்ல, பழைய சார்ட். ஹர்ஷினி, டவுட்டா? ஹர்ஷினி, ஹர்ஷினி, ஹர்ஷினி. ஆயேஷா சொல்லுங்க. ஆயேஷா டவுட்டா இருந்தா சொல்லுங்க, கேளுங்க. இல்ல சார், ஹெல்ப். ஓகே ஓகே. இது விளங்குதா சார்ட்? சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். he has gone என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? அவன் போய் இருந்தான்.
he has இருந்தான் இருக்கிறான். பேசுற தமிழ்ல சொல்லுங்கம்மா, பிறகு சுத்த தமிழுக்கு போலாம். அவன் பெய்திருக்கிறான். அந்த இருக்கு, அவன் பெய்து இருக்கிறான். ஓகே. he had gone. அவன் பெய்திருப்பான். அவன் பெய்து ஈந்தான். அவன் பெய்திருந்தான். நான் போற நேரமா அவன் பெய்து ஈந்தான். நான் என்ன செய்ய இல்லையா? பெய்து ஈந்தான். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அவன் பெய்திருப்பான். அவன் பெய்திருப்பான். நான் போய் வேலைல உமா, நான் போயிட்டு வேலைல பான்காரன் பெய்திருப்பான். ஓகேவா? ஓகே சார். அப்படி பேசி பழகுங்க. அப்போ ஓகே. நம்ம சுத்த தமிழ்ல சொன்னா இது விளங்காமே போயிரும் கடைசி வரையும். இப்ப நான் சுத்த தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லுவேன் தெரியுமா ஆயிஷா? அவன் போய் இருக்கிறான், அவன் போய் இருந்தான், அவன் போய் இருப்பான். you have gone. சொல்லுங்கம்மா என்னன்னு. அவன் போய் you நீங்கள் போயிருக்கிறீர்கள். ஐயோ, பேசுற தமிழ்ல சொல்லுங்க. நீன்னு சொல்லுங்க. நீன்னு சொல்லுங்க. நீ போயிருப்பாய். நீ போய் இருப்பாய் இல்ல, you have gone. நீ போய் இருக்கிறாய். நீ போயிருக்கிறாய். நீ போயிக்க. நீ எனக்கு சொல்லாம அங்க போயிக்க. நீ எனக்கு கூட சொல்லாம அவங்களோட வீட்டை போயிருக்க. நீ எனக்கு கூட சொல்லாம கிளாஸ் போயிருக்கிற. you have gone. சரியாமா? விளங்குதா அப்போ? ஓகே. அடுத்தது நீ போயிருந்தாய். நீ போயிருந்தா. நீ போன வருஷம் அப்படிதான் எனக்கு சொல்லாம கிளாஸ்க்கு போயிருந்தாய். நீ யாருன்னு எனக்கு தெரியும் இல்லையா? நீ எனக்கு கூட சொல்லாம போன இயரும் எனக்கு சொல்லாம கிளாஸ்க்கு போயிருந்தாய். எனக்கு சொல்லாம கிளாஸ்க்கு போயிருந்த. ஓகேவா? இப்ப அடுத்தது நீ போயிருப்பாய். நீ போயிருப்ப. உன்ன நம்ப இயலாது. நீ போயிருப்ப. மத்தவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க அவ போனான்னு. அவர் சொல்றாரு இல்ல இல்ல நான் போலன்னு. இவர் சொல்ற இல்ல இல்ல நீ போயிருப்ப. you have gone. நீ போயிருப்ப. உன்ன நம்ப முடியாது. ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே. பிராக்டிஸ் பண்ணுங்க. சொல்லி பாருங்க. இன்னும் வாக்கியங்கள் எழுதி பாருங்க. ஓகே. டவுட் இருக்கவங்க கேட்கலாம். எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? ஓகே, எழுதிருப்பீங்க நம்புறேன். ரைட். he has gone. அவன் போயிருக்கிறான். கேள்வி கேட்கணும். has he gone? அவன் போயிருக்கானா? has he gone? அவன் போயிருக்கானா? where has he gone? அவன் எங்கே போயிருக்கிறான்? இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? நான் அப்போ கேள்வி ஒன்றை எப்படி கேட்பது என்பது நான் சொல்லி கொடுத்திருக்கேன் பல தடவை. he has gone. இப்ப அந்த காலம் காட்டும் சொல்ல முன்னுக்கு எடுக்கிறோம். எப்படி? has he gone? அவன் போயிருக்கானா? அவன் போயிருக்கானா? அவன் போயிருக்கிறானா? எப்படி தமிழ்ல சொல்ல? அவன் போயிருக்கானா? அவன் போயிருக்கவா? அவன் போயிருக்கவா அப்படின்னு கேட்போம். where has he gone? அவன் எங்க போயிருக்கான்? அவன் எங்க போயிருக்கான்? அவன் எங்க போனான்னா நாம் கேட்டவருக்கு தெரியும் அவன் எங்க போனான்னு. அப்படி தெரியாம அவர் தகவல் தேடி கொண்டாந்து நமக்கு கொடுக்கிறாருன்னா நம்ம கேட்போம் where has he gone? அவன் எங்க போயிருக்கான்? உனக்கு தெரியுமா? where has he gone? அவன் எங்க போயிருக்கான்? இதை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். he has cooked. அவன் சமைச்சிருக்கிறான். has he cooked? அவன் சமைச்சிருக்கானா? what has he cooked? அவன் என்ன சமைச்சிருக்கிறான்? பிராக்டிஸ் பண்ணணும். எழுதிக்கோங்க. நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகே, we'll practice and come. Pavitra, can you switch on? Pavitra, sorry Pavitra, திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க. Pavitra, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். தெரியுதா? இது விளங்குதா? ஓம் சார், விளங்குது. சொல்லுங்கம்மா இது அர்த்தம் வாக்கியத்தை. he has gone. அவன் போயிருக்கான். has he gone? அவன் போயிருக்கானா? where has he gone? அவன் எங்கே போயிருக்கான்? வேகமா சொல்லுங்கம்மா. where has he gone? 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 அவன் where has he gone? where has he gone? அது வித்தியாசமா வரும். where has she gone அப்படினாலும் பரவாயில்லை. where has she gone? where has she gone? where has she gone? அவன் எங்கே போயிருக்கிறான்? அவன் எங்கே போயிருக்கிறான். வேற ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சாரி, இத வச்சு வேற ஒரு உதாரணம் நீங்க சொல்லணும். அவள் சமைச்சிருக்கிறா. அவ சமைச்சிருக்கிறா. he has cooked. she has cooked. வேகமா சொல்லுங்க. வாக்கியம் மாதிரி சொல்லாதீங்க. சும்மா சொல்லுங்க. she has cooked. he has cooked. has she cooked?
actually cook கேள்வியில வந்து has she cooked சமைச்சிருக்காளா? has she cooked? Has she cooked? What has she cooked? கேள்வி மாதிரி வரல, கேள்வி மாதிரி வரணும். It should come as a question. What has she cooked? What has she cooked? சொல்லுங்க. Hello? Got? Okay, பவித்ரா. பரவாயில்ல பவித்ரா, நல்ல ட்ரை. நிரோஷினி மத்தவங்க எழுதிக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, தயவு செய்து விளங்காட்டி கேளுங்க. நிரோஷினி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். அம்மா வந்திருக்காங்க. எப்படி மதர் சொல்லுங்க? ஹஸ் கம். அம்மா வந்திருக்காங்க. மதர் Yes, mother. ஹஸ் மதர் கம். அம்மா வந்திருக்காங்களா? மதர் as mother come. அம்மா வந்திருக்காங்களா? எப்போ வந்திருக்காங்க அம்மா? Where has mother come? எப்பனா when. எப்பனா என்னது? when. When mother come. When has mother. When has mother come? அம்மா எப்போ வந்திருக்காங்க? ஓகேவா? ஓகே சார். ஓகே, வெரி குட். பிராக்டிஸ் பண்ணணும். இன்னும் நீங்க வேற ஏதாவது சொல்லி பார்க்கணும். நான் சொல்ல வரையுமே இருக்க கூடாது. ஓகேவா? ஓகே, யதுர்ஷிகா. சரி சார். யதுர்ஷிகா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் யதுர்ஷிகா. நீங்க சொல்லுங்க. அப்பா எழுதி இருக்கிறாரு. வேகமா சொல்லும். Father has write sir. written. பாடமாக சொன்னேன் தானே, அடி வாங்க போறீங்க. Father has written sir. written. Father has written. Okay. Has father written? கேள்வி மாதிரி கேட்கணுமா? Has father written? Has father written? Has father written? என்ன அப்படின்னா அப்பா எழுதி இருக்காரா? அப்பா எழுதி இருக்காரா? What has father written? What has father written? அழகா கேளுங்க. What has father written? What has father written? அப்பா என்ன எழுதி இருக்கிறார்? என்ன எழுதி இருக்கிறார்? பிராக்டீஸ் பண்ணனும் இன்னும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஜெனிஷா. Switch on your mic, Jenisha. Good evening, sir. Good evening, ma. விளங்குச்சா? டவுட் இருக்கா? விளங்குச்சு சார். ஹெல்ப்புக்காக வந்து. ரைட். ஒரு உதாரணம் சொல்லுவோம். டீச்சர். ஓகேவா? ஓகே சார். டீச்சர் பெர்ஃபெக்ட் படிச்சு கொடுத்திருக்காரு. சொல்ல முடியுமா? Teacher has teached perfect. டீச்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? Teached sir. இல்ல. taught. பாடம் வைக்கணும் இல்லையா? சொல்லுங்க. இப்ப சரி. ஓகே. Teacher has taught perfect tense. அப்ப இது அழகா சொல்லுங்க. ஸ்பீடா சொல்லுங்க. அழகா சொல்லுங்க. Teacher has taught perfect tense. Teacher has taught perfect tense. இன்னொருக்கா. Teacher has taught perfect tense. அழகா இருக்கு. இன்னொருத்தர சொல்லுங்க. Teacher has taught perfect tense. Teacher has taught perfect tense. எங்க வேகமா? Teacher has taught perfect tense. இன்னொருத்தரம். Teacher has taught perfect tense. ஸ்பீடா. Teacher has taught perfect tense. நான் இப்ப இவங்களோட மட்டும் பேசல. மத்தவங்க அவ்வளவு பேர் நம்மளோட எந்த நாளையும் படிக்கிறவங்க நீங்க சொல்லணும். இன்னொருக்கா சொல்லுங்கமா குயிக்கா. Teacher has taught perfect tense. ஸ்பீட் பத்தல. Teacher has taught perfect tense. டக்குனு. Teacher has taught perfect tense. இல்ல ஸ்பீட் கூட மாட்டீங்க. Teacher has taught perfect tense. Teacher has taught perfect tense. Very good. Practice பண்ணனும். இந்த நாக்கு பிராக்டீஸ் ஆகணும். ஓகேவா? சார் passive perfect படிச்சு கொடுத்திருக்காரா? Has teacher taught perfect tense? Has teacher taught perfect tense? Has teacher taught perfect tense? Quicker. Has teacher taught perfect tense? இன்னொருத்தரம். Has teacher taught perfect tense? Very good. எப்ப சார் perfect tense படிச்சு கொடுத்திருக்காரு? When has teacher taught perfect tense? Very good. When has teacher taught perfect tense? Speed இன்னொருத்தரம். Lovely. When has teacher taught perfect tense? Very good. அது நல்லாவே வருது. அது சூப்பர்பா வருது. Very good. Good try. Thank you ma. Thank you sir. Okay ma. நல்ல ட்ரை ஒன்னு. Best. Okay, Shashikala, நான் இன்னைக்கு சொல்ல வந்த எல்லாத்தையும் சொல்லல. ஏன்னா சொல்லினா கஷ்டமாயிருமோன்னு பயம். So I am waiting. நாளைக்கு மிச்சத்தை பார்க்கலாம். Shashikala.
பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சசிகலா மத்தவங்களும் சொல்லுங்க. நான் சசிகலாவோடயோ சசிகலா வந்துட்டீங்க தானே? ஓகே, இப்ப நான் சசிகலாவோட பிராக்டிஸ் பண்ணும் போது ஒரு உதாரணம் கொடுக்கும் போது மத்த 258 பேரும் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் இது சரியா வரும். ஓகேவா சசிகலா? ஓகே சார். ஓகே, நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, எப்படி சொல்ல போறீங்க? இதை வைத்து சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்க யூ தெரியும் தானே? யூ I have. நீங்க இல்ல, நீங்க சும்மா சொல்லணும். நீங்க யூ you have சாப்பிட்டு இருக்கீங்க. you have eaten. You have eaten. Speed up. you have eaten. No, speed up. you have eaten. கேள்வி மாதிரி இருக்குது. கேள்வி கேட்க கூடாது. You have eaten. நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. you have eaten. அப்படி சொல்லு. You have eaten அப்படின்னா கேள்வி மாதிரி ஆகிரும். நான் சொல்ற விளங்குதா? கேள்வி இல்லாம சொல்லுங்க. நீ தான் சாப்பிட்டு இருக்கியே, சொல்லுங்க பாப்போம். you have eaten. நீ சாப்பிட்டு இருக்கியா? இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கியா? have you eaten. வெரி குட். have you eaten. இத சாப்பிட்டு இருக்கீங்க. இது சாப்பிட்டு இருக்கீங்களா? have you eaten this கேளுங்க. have you eaten this. இதுக்கு முந்தி அப்படின்னா before this. have you eaten this before this அப்படி கேளுங்களே. அல்லாடி have you eaten this earlierனா முன்னுக்கு. ஓகேவா? okay sir. கேளுங்க. have you eaten this earlier. have you eaten this earlier. have you eaten this earlier. பிராக்டீஸ் பண்ணு. ஓகேவா? இதுக்கு மேல நீ இதெல்லாம் சாப்பிட்டு இல்லையானா என்ன செய்யலாம்? நீங்க ஒரு சும்மா கெஸிங் சொல்லுங்க பாப்போம். haven't என்னது? haven't சொல்லுங்க. hello. haven't you eaten. haven't have ஓட not சேர்த்தா என்ன வரும்? haven't have not சேர்த்தா haven't. பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. okay sir. அடுத்து நீ எங்க சாப்பிட்டு இருக்க? இதெல்லாம் நீ எங்க சாப்பிட்டு இருக்க? where have you eaten. where have you eaten this. நீ வட்லாப்பா எங்க சாப்பிட்டு இருக்க? சொல்லுங்க பாப்போம். where have you eaten. where have you eaten வட்லாப்பம். திருப்பி where have you eaten வட்லாப்பம்? where have you eaten வட்லாப்பம்? where have you வட்லாப்பம்? where have you eaten வட்லாப்பம்? hello sir, கேக்குதுல sir? where have you eaten வட்லாப்பம்? where have you eaten வட்லாப்பம்? பிராக்டீஸ் பண்ணு. ஓகேவா? okay sir. ஓகே, வெரி குட். குட். நல்ல ட்ரை. பிராக்டீஸ் பண்ணணும். இதுதான் முக்கியம். பிராக்டீஸ் இல்லனா இத செய்ய முடியாது. இப்ப பாருங்க, பெர்ஃபெக்ட் வாக்கியங்கள்ல என்ன வித்தியாசம்? ஒண்ணு have இருக்கும், has இருக்கும். மத்தது எதுவும் மாறாது. பாருங்க, ரெண்டு பக்கம் நான் எழுதி இருக்கிறேன். you have eaten, you had eaten, you will have eaten. he has eaten, he had eaten, he will have eaten. ஓகேவா? சோ ரெண்டு பக்கத்தையும் நான் காட்டி இருக்கிறேன். அதுதான் நான் இதுல காட்டுறது. ஓகே, ரைட். இத மட்டும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். திருப்பியும் புது பாடத்துக்கு போகாம இதை பார்த்து கொண்டு போகலாம். சிவானி, ஹனாஹிமா குயிக்கா வரணும். நிறைய பேர் வெயிட்டிங். ஹனா வாசிங்க. ஏன்னா இத மத்தவங்க எழுதிக்கோங்க. you have seen. have you seen this. where have you seen it. திருப்பி முதலாவது சொல்லுங்க ஸ்பீடா. you have seen it. you have seen this. you have seen. have you seen this. where have you seen it. திருப்பி முதலாவது சொல்லுங்க. திருப்பி ஒரு தடவை. you have seen. நீங்க கண்டிருக்கீங்க. you have seen. have you seen this. where have you seen it. அப்படினா என்ன? நீங்க கண்டிருக்கீங்க. have you seen this. நீங்க இத கண்டிருக்கீங்களா? where have you seen it. எங்க கண்டிருக்கீங்க இத? நீங்க எங்க கண்டிருக்கீங்க? சோ இதெல்லாம் என்ன பெர்ஃபெக்ட்மா?
have யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப என்ன பெர்ஃபெக்ட்? present. present perfect. ஓகே ஓகே ஓகே, thank you thank you thank you. எழுதிக்கோங்க மத்தவங்க. you have seen, பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்று நல்ல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் நாளைக்கு உள்ள பாடம் விளங்கும். நாளைக்கும் present perfect ஓட ஒரு பாடம் தான் படிக்க போறோம். அப்போ இது தெரியாம செய்ய முடியாது இல்லையா? you have seen, நீங்க கண்டிருக்கீங்க. have you seen this, நீங்க இத கண்டிருக்கீங்களா? where have you seen it, எங்க இத கண்டிருக்கீங்க? அதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்றேன். you have not seen, you haven't seen னு சொல்லலாம். இல்லாட்டி you have not seen னு சொல்லலாம். நீங்க கண்டில்ல. you haven't seen this, நீங்க இதெல்லாம் கண்டில்ல. you haven't eaten this, நீங்க இதெல்லாம் சாப்பிட்டுல்ல. you haven't gone there, நீங்க அங்க போய் இல்ல. you haven't come our home, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தில்லே இல்லையா? you haven't, have ஓட not சேருங்க, has ஓட not சேருங்க. ஓகேவா? have you not seen, நீங்க கண்டில்லையா? நீங்க கண்டில்லையா? ஓகேவா? இப்போ இது கடைசியா சரியா எழுதிக்கோங்க. இதோட அர்த்தத்தை சரியா எழுதிக்கணும். இதை வச்சுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், இல்லாட்டி கஷ்டம். பிரசாந்த், பிரசாந்த், can you hear me பிரசாந்த்? sir. ஓகே, பிரசாந்த்க்கு சொல்ல முடியுமா இதை சரியா தமிழ்ல? ஓ சார். ஓ, ட்ரை பண்ணுவோம். you have seen, sir. ஓகே, நீங்க கண்டிருக்கீங்க. you have seen, நீங்க கண்டிருக்கீங்க. you have seen, நீங்க கண்டிருக்கீங்க. have you seen this, நீங்க இத கண்டிருக்கீங்களா? நீங்க இத கண்டிருக்கீங்களா? வெரி குட். where have you seen it, இத நீங்க எங்க கண்டிருக்கீங்க? you have not seen, நீங்க இத பார்க்கல. கண்டில்ல, நீங்க இத கண்டில்ல. இத நீங்க கண்டில்ல. அப்படித்தான் சொல்லணும். நீங்க இத கண்டு இல்ல. எனக்கு தெரியாது பர்టిక్యులர்லி உங்க இஸ்லாமியர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு. நீங்க இத கண்டில்ல, நீங்க இத கண்டில்ல, அப்படிதான் சரியா இருக்கும். நீங்க இத கண்டில்ல, you haven't seen. have you not seen, have you not seen, நீங்க இத கண்டில்லையா? கண்டில்ல. இத வேணா haven't you seen னு சொல்லலாம். பிரசாந்த் சொல்லுங்க எப்படி? haven't you seen சொல்லுங்க. haven't you seen, sir. haven't you seen, haven't you seen, கண்டில்லையா அப்படினு சொல்லுங்க. haven't you seen, வெரி குட். என்னது கண்டு இல்லையா அப்படினு. ஓகே, யா வெரி குட், thank you. பிரியதர்ஷினிமா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா. சொல்லுங்க. டவுட் தானே? ஆமா சார். சொல்லுங்க. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தப்போ நாட் வந்து கண்டிப்பா பீவர்ஸ்க்கு அடுத்தே வரணும்னு சொன்னீங்க சார். யா கேள்வி யா குட். கேள்வி கேட்கும் போது சாதாரண ஸ்போக்கன்ல நான் இதான் சொன்னேன். இது வந்து haven't you seen னு கேட்கலாம். அதுதான் பெட்டர் வே, அதுதான் சூப்பர் வே. பட் நார்மலி when spoken we use have you not seen அப்படி யூஸ் பண்ணுவோம். அப்ப லாஸ்ட் வீக் அதே தானே சார் வந்துச்சு. ஸ்போக்கன் வர்றப்போ அப்ப நாட் வந்து இடையிலயும் யூஸ் பண்ணலாம். இப்போ சொல்லுமே you are not going, aren't you going, are you not going. ஓகேவா? மூணுமே சரிதானே. பட் அந்த சில இடங்கள் வந்து நல்ல மேட்ச் ஆகுது. இப்போ இதெல்லாம் வந்து haven't you seenங்கறத விட have you not seen. ஓகே, ஸ்போக்கன் இட்ஸ் ஓகே. பட் நான் இதான் அந்த தம்பிக்கு பிரசாந்த்க்கு சொல்லும் போது சொன்னேன் haven't you seen, okay, that is the grammar. ஓகேவா? that is the most perfect grammar. இப்போ நான் அந்த கிராமரையும் தாண்டிங்கன்னா நான் சொல்றது உண்மைக்குமே just easy to say, அவ்வளவுதான். நீங்க சொல்றது சரி. ஓகேவா? இது ஸ்போக்கன், this is not grammar. ஓகேவா? இந்த துண்டு கிராமர் இல்ல உண்மைக்குமே. ஓகேவா? we are not speaking about you னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் பார்க்கறப்ப பார்த்தோம் சார். we are not speaking. அதுல நம்ம வேற என்ன போட்டோம்? வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு நோட்ட போட்டோமே. அதுல போட்டோம் சார். we are speaking not about you னு பார்த்தோம் சார். not about you. அது வேறயா கொண்டு போறோம் இல்லையா? வேற ஒரு இடத்துக்கே நம்ம கொண்டு போறோம் இல்லையா? யா ஓகே ஓகே ஓகே. வேற டவுட்ஸ்?
கிருஷ்ணா இதை எழுதிக்கோங்க, இது சரியா எழுதிக்கணும், அதான் நான் வெயிட் பண்றேன். சஹாரா. கிருஷ்ணா நந்தனோ சம்மன்? கிருஷாந்தன். கிருஷாந்தன், சாரி கிருஷாந்தன். கிருஷாந்தன் கேக்குதா? கேக்குதா கிருஷாந்தன்? ஓ சொல்லுங்க கிருஷாந்தன். கேக்குது சார். ஓகே. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல இல்லங்களா? சிங்குலர்ல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல சிங்குலருக்கு will has இல்ல will has னு ஒண்ணு இல்ல கிருஷாந்தன். நல்ல கேள்வி, டைம் கேள்வி. has னு ஒண்ணு இல்ல. ஓகேவா? will has னு ஒண்ணு இல்ல. will have மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஓகே, நல்ல கேள்வி. தேங்க் யூ வெரி மச். will has னு ஒண்ணு இல்ல. எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணது தான் உங்களோட வேலை. இப்ப நம்ம பிரதேசமா நினைவு காட்டின மாதிரி இது வந்து கிராமர் இல்ல. இந்த கடைசி பகுதி உண்மையிலேயே haven't you seen அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிற ஃபீல் பண்ணால்தான் have you not seen நீங்க கண்டு இல்லையான்னு சொன்னேன். பட் இன் கிராமர் அவங்க சொன்ன மாதிரி haven't you seen. ஓகே ஓகே, எழுதிருப்பீங்க நம்பரே பாப்பா. அடுத்த ஸ்டெப் புதுசா இருந்தா ஓகே, இட்ஸ் அ நியூ திங். சோ நாளைக்கு நம்ம இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அல்லது இந்த பெர்ஃபெக்ட் வாக்கியங்களுடன் எவர், நெவர், ஆல்ரெடி, ஜஸ்ட்ங்கிற சொற்கள் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னும் மேலதிகமா பாக்குறது. எவர், நெவர், ஆல்ரெடி, ஜஸ்ட்ங்கிற சொற்களை தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை இந்த வாக்கியங்களை நல்லா பிராக்டிஸ் பண்றது. சோ இத நீங்க சொல்லி சொல்லி பார்க்கணும். நான் சொல்ற கொஞ்சம் வாக்கியங்கள் எழுதிக்கோங்க. வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, நம்மளால எழுத முடியுமா அப்படின்னு. ஓகேவா? நம்மளால எழுத முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. எழுதிக்கோங்க, இந்த வாக்கியங்களை எழுதிக்கோங்க. நான் சுத்த தமிழ்லயே சொல்றேன், நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க மத்த தமிழ்ல. ஓகேவா? அவள் வீட்டுக்கு வந்திருக்காளா? அது இப்பவா இருக்கலாம், இதுக்கு முதல்ல எப்பயாவது இருக்கலாம். ஓகேவா? அவ வீட்டுக்கு வந்திருக்காளா அப்படிங்கிறது இப்பவாவும் இருக்கலாம், இதுக்கு முதல்ல எப்பயாவதாவும் இருக்கலாம். ஓகேவா? அவள் வீட்டுக்கு வந்திருக்காளா. அடுத்தது, அம்மா என்ன சமைச்சு இருந்தாங்க, அம்மா என்ன சமைத்து இருந்தார். இந்த மாதிரி வேறு வாக்கியங்கள் நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். அம்மா என்ன சமைத்து இருந்தார், யோசிச்சு பாருங்க நல்லா. ஓகே, அடுத்தது, நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய். நீ என்ன கொண்டு வந்திருக்கிற, நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாடமாய்க்கோங்க. நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய், நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய். நான் அதை 2 தரம் வாசித்திருக்கிறேன். 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 அவள் எனக்கு பல தடவை சொல்லி இருக்கிறாள். அவள் எனக்கு பல தடவை சொல்லி இருக்கிறா, அதுதான் கதை. அவள் எனக்கு பல தடவை சொல்லி இருக்கிறாள். அவள் எனக்கு பல தடவைனா மெனி டைம்ஸ். ட்ரை பண்ணுங்க, சரியோ பிழையோ ட்ரை பண்ணி பாருங்க. அவள் எனக்கு பல தடவை சொல்லி இருக்கிறாள். அப்பா எனக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருந்தார். அப்பா எனக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருந்தார்.
அப்பா எனக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருந்தார். ட்ரை பண்ணி பாருங்க. எழுதும் போதே சொல்ல முடியுமா இருந்தா பெஸ்ட். அப்பா எனக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருந்தார் முன்ன. ஆசிரியர் வகுப்பை தொடங்கி இருப்பார். ஆசிரியர் வகுப்பை தொடங்கி இருப்பார். டீச்சர் வகுப்பை தொடங்கி இருப்பார். சார் வகுப்பை தொடங்கி இருப்பார். அப்படி வச்சுக்கோங்க. சார் வகுப்பை தொடங்கி இருப்பார் நினைக்கிறீங்க நீங்க. ஆசிரியர் வகுப்பை தொடங்கி இருப்பார். அவள் வீட்டுக்கு வந்திருப்பாள். அவள் வீட்டுக்கு வந்திருப்பாள். அவள் வீட்டுக்கு வந்திருப்பாள். அவள் வீட்டுக்கு வந்திருப்பாள். நான் உன்னை இங்கே பல தடவை கண்டிருக்கிறேன். நான் உன்னை இங்கேனா ஹியர், உன்னைனா யூ. நான் உன்னை இங்கே பல தடவை கண்டிருக்கேன். நான் உன்னை இங்க பல தடவை கண்டிருக்கேன். நீ எதுக்கு வர்றன்னு தெரியல. நாங்கள் கண்டினியூஸும் பெர்ஃபெக்ட்டும் படித்திருக்கிறோம். இதுவரைக்கும் அவ்வளவுதான் படிச்சிருக்கிறோம். நாங்கள் கண்டினியூஸும் பெர்ஃபெக்ட்டும் படித்திருக்கிறோம். நாங்கள் கண்டினியூஸும் பெர்ஃபெக்ட்டும் படித்திருக்கிறோம். ஓகே, நான் உங்களுக்கு 10 வாக்கியங்கள் கொடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு 10 வாக்கியம் கொடுத்திருக்கிறேன். லாஸ்ட் ஒன் தெரியல எனக்கு, எண்ணிக்கை தெரியாது. ஐ எம் நாட் ஷூர். நீ எத்தனை புத்தகங்கள் வாசித்திருக்கிறாய்? இந்த மாதிரி பல வாக்கியங்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணும் இன்னைக்கும் நாளைக்கும். நீ எத்தனை புத்தகங்கள் வாசித்திருக்கிறாய்? நீ எத்தனை புத்தகங்கள் வாசித்திருக்கிறாய்? ஓகே ஓகே, அப்ப நாளைக்கு நம்ம கொஞ்சம் இருங்க, போயிடாதீங்க. நாளைக்கு நம்ம எவர், நெவர், ஆல்ரெடி, ஜஸ்ட் போன்ற சொற்கள் எப்படி பெர்ஃபெக்ட் வாக்கியங்களில் யூஸ் பண்ண இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் இருந்தேன். பட் ஸ்பீடா போனா விளங்காதுன்னு நினைச்சு நான் அதை சொல்லிக் கொடுக்கல. சோ நாளைக்கு அதை படிக்கலாம். இப்போ எழுதின வாக்கியங்கள் ஒரு 3 வாக்கியம் 4 வாக்கியம் எனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நான் யாரையும் கஷ்டத்துக்கு உட்படுத்தல. இப்ப எழுதுன முதல் 3 வாக்கியங்கள் என்னால சொல்ல முடியுங்கிறவங்க கை தூக்கி இருந்தீங்கன்னா அப்ப நான் கேட்பேன். மத்தவங்க கையை கீழே போட்டுக்கோங்க. ஐயோ என்ன மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. ட்ரை பண்ண விரும்பானவங்க கையை தூக்குங்க. நோ ப்ராப்ளம். டுமாரோ கிளாஸுக்கு ஜாயின் ஆக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? தெரியாதவங்க. ஓகே, திலு, விஜித் துஷான். விஜித் துஷான் முடியுமா? விஜித் துஷான்? ஓகே, ஃபர்ஸ்ட் வாக்கியம் சொல்லுங்க விஜித் துஷான். தமிழ்ல சொல்லுங்க.
அவள் வீட்டுக்கு வந்திருக்காளா? வந்திருக்காளா? அவ வீட்டுக்கு வந்திருக்காளா? சொல்லுங்க. இங்கிலீஷ் சொல்லணுமா சார்? ஓ யா யா. நான் எழுதிக்கலையா? நோ சார், தமிழ்ல அவ்வளவு எழுதி. சரி, இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணும். இங்கிலீஷ்ல தெரியவங்க தான் நான் கேட்டேன் இப்போ. அப்ப ஒரு 3 வாக்கியம் நம்ம பார்ப்போம் என்னன்னு. ஓகே, ஐ அம் கோயிங் வித் பவித்ரா. பவித்ரா, have you written பவித்ரா? சார் எழுதிட்டீங்களா முதல் 3 வாக்கியம்? ஆமா சார். சொல்லுங்க பாப்போம். ஜூஹா, இது ஃப்ரீ கிளாஸ் தான் ஜூஹா. சொல்லுங்க பவித்ரா. Have she came to the கேம் வராது. கம்ல 3வது வடிவம் என்னது? come sir. அப்ப எப்படி சொல்லுவீங்க? Have she come to the home? come to the எல்லாம் தேவையில்ல, சிம்பிளா சொல்லுவோம். has she come home? has she come home? ஓகேவா? has she come home? அடுத்தது மத்தவங்க அதை எழுதிக்க கூடாது, நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். சொல்லுங்க அடுத்தது பவித்ரா. ட்ரை பண்ணல. What has mother cooked? what has mother cooked? அழகா சொல்லு. what has mother cooked? What has mother cooked? what has mother cooked? okay, very good. கொண்டு வர்றதுக்கு சொல்றது. ஓகே ஓகே, லீவ் வாங்க, பேட்டரி லீவ். கொண்டு வர்றதுக்கு சொல்றது bringல 3வது brought. what have you brought? what have you brought? அழகா சொல்லுங்க. what have you brought? what have you brought? what have you brought? what have you brought? காலை சாப்பாட்டுக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க? what have you brought for breakfast? for breakfast. what have you brought for breakfast? what have you brought for breakfast? திருப்பி what have you brought for breakfast? பிராக்டீஸ் பண்ணனும் இன்னும். ஓகேவா? okay sir. okay, good. Rajaram Kaushalya. yeah, she likes to answer. Rajaram Kaushalya. sir. okay. நான் அதை அந்த வாக்கியத்துல என்னவா நீ கொண்டு வந்து இருந்தாய்? திருப்பி அந்த வாக்கியத்தை சொல்லுங்க. எனக்கு மறந்துட்டேன், நான் தமிழ் வாக்கியம் மறந்துட்டேன். முதல்ல அவங்க சொன்னது பவித்ரா சொன்ன வாக்கியம். 3வது வாக்கியம். நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? கொண்டு வந்து இருக்கிறாய். what have you brought? நீ என்ன ஓகே ஓகே, நீ என்ன கொண்டு வந்து இருக்கிறாயா இருந்தா what have you brought. அந்த சென்டென்ஸ் இன்னொருத்தர் வாசிக்க சொல்றாங்க. ஓகே, கௌசல்யாமா ஒருத்தர தமிழ்ல சொல்லிட்டு போயிருங்களா? நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய். முதலாவது 2வது சொல்லுங்கம்மா. 2வது செகண்ட் ஒன்னு. அம்மா என்ன சமைத்து இருந்தாள். அம்மா என்ன சமைத்து இருந்தாள். வெரி குட், தேங்க் யூ ஷியாமல். அம்மா என்ன சமைத்து இருந்தாள் அப்படின்னா has வர முடியாது இல்லையா? என்ன வரணும்? what had mother cooked. வெரி குட். நான் அது தமிழ் வாக்கியம் எனக்கு சரியா இருக்கல. what had mother cooked. நல்லா தமிழ் வாக்கியத்தை சரியா சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஓகே, what had mother cooked. வெரி குட். what had mother cooked. ஓகே, இப்போ சொல்லுங்கம்மா. 3வது சரி. 4வது. நான் அதை 2 தடவை வாசித்து இருக்கிறேன். ஓகே. I have read it 2 times. readல past participle read. read. okay sir. I have read it 2 times. I have read it 2 times. read it அததான் பிராக்டீஸ் பண்ணனும் நம்ம. சொல்லுங்க read it. I have read it 2 times. very good. நமக்கு தெரியும், we know those things, but practice. இத நம்ம தெரியும், எனக்கு சொல்ல முடியும்னு பேசாம இருந்தா you never. ஓகேவா? இப்ப பாத்தீங்க தானே, நீங்க எப்பயும் சொல்லுவீங்க என்னது? I have read it 2 times. அப்படி இல்ல நம்ம சொல்றது I have read it 2 times. I have read it 2 times. சொல்லுங்க பாவு. I have read it 2 times. 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 okay, next one. அவள் எனக்கு பல தடவை சொல்லி இருக்கிறாள். yeah, she has talked many times. told. she has told many times to me. இல்ல, told ஓட me போட்டுக்கோங்க. okay sir. okay, she has told me many times. she has told me. அப்புறம் told me.
told me. அது வந்து told me அப்படி சொல்ல தேவையில்ல. told me. She has told me. She has told me many times. She has told me many times. சொல்லுங்க. She has told me many times. She has told me many times. Told She me has told me many times. அப்ப told me னு சொல்ல கஷ்டம் இல்லையா? She has told me many times. She has told me many times. Okay, very good. Okay, நம்ம சான்ஸ் ஒன்னு கொடுப்போம்ல, வேற யாருக்காவது ட்ரை பண்ணும். Thank you மா. அனு 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 ஓகே, எங்க போறது? ஷேனிகா மேபி. சொல்லுங்கம்மா, எத்தனாவது வாக்கியத்துல நிக்கிறோம்? 6வது வாக்கியம் சார். 5வது சொல்லுங்க. அது டவுட் கேக்குறாங்க, மஃபாவுக்கு டவுட் ஒன்னு இருக்கு. 5வது சொல்லுங்கம்மா திருப்பி. எனக்கு நினைவுல என்ன பாட் தமிழ்ல. அவள் எனக்கு பல தடவை சொல்லி இருக்கிறாள். இருக்கிறாளா இருந்தா ஹேஸ் தான், இருந்தாளா இருந்தா தான் ஹேட் மஃபா, இருந்தாளா இருந்தா ஹேட். ஓகேவா? ஓகேமா, நீங்க சொல்லுங்கம்மா. She has said me many times. என்னம்மா? She has said me many times. அவள் எனக்கு என்னம்மா அது வாக்கியம்? அவள் எனக்கு பல தடவை சொல்லி இருக்கிறாள். She has told. அதுதான் நல்ல வாக்கியம். ஓகேவா? She has told me many times. She has told me many times. Okay, next one. Okay sir. அப்பா எனக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருந்தார். Father had sent me a letter. Sent me சொல்லுங்க. sent me a letter. Sent me a letter. இல்ல earn உடைக்காதீங்க. sent me a letter. Sent me a letter. Sent me a letter. Very good. Again. Sir, அது திருப்பி வாசிக்கணுமா? father கதையை திருப்பி சொல்லுங்க. அழகா வேகமா சொல்லுங்க, ஸ்பீடா. Father had sent me a letter. Father had sent me a letter. Father had sent me a letter. Sent me a letter. Sent me a ஒண்ணா சேர்த்து சொல்லணும். Sent me a letter. திருப்பி once more. Father had sent me a letter. மத்தவங்களும் வீடுகள்ல இப்ப சொல்லணும். நானும் யாரும் செனிகாவும் மட்டும் பேசிக்கிறது சரி வராது. இப்ப பாருங்க, இந்த ஷியாமலா இன்னும் மத்தவங்க அந்த மஃபா எல்லாம் டவுட்லாம் கேக்குறாங்களா இருந்தா அவங்க பிராக்டிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். So you have to practice. சொல்லுங்கம்மா. Father had sent me a letter. Father had sent me a letter. Okay, next one. ஆசிரியர் வகுப்பை தொடங்கி இருப்பார். Teacher will have started the class. Teacher will have started the class. Started the class. Teacher will have started the class. Teacher will have started the class. Teacher will have started the class. இன்னொருக்கா வாக்கியம். ஆசிரியர் வகுப்பை தொடங்கி இருப்பார். Okay, teacher will have started the class. Okay, thank you Sneeka. Mirudu. Can you hear me, Mirudu? Yes sir. இன்னும் எத்தனை வாக்கியம் இருக்கு? இருக்கா நிறைய? 6 இருக்கு சார். இன்னும் 2 சொல்லுங்க பாப்போம். Okay. Teacher will have started the class. அது சரி. சோ அடுத்து சொல்லவா? Yeah. She will have to come. She will have arrived to home. என்னது வாக்கியம்? அவ வீட்டுக்கு வந்திருப்பாள். வர்றதுக்கு கம் போடுங்க. கம் போட்டா லேஸ் தானே. Okay. She will have to come. And 2 வருது. ஏன் 2? 2 போடாதீங்க. 2 தேவையில்ல. she will have ஓட past participle அவ்வளவு தானேமா. Okay. She will have come. she will have come. She will have come. She will have come. will தூக்காதீங்க. will தூக்குனீங்கன்னா உங்களுக்கு சொல்ல கஷ்டம். she will have come னா சொல்ல கஷ்டம். ஓகேவா? she will have come. She will have come. She will have come. She will have come home. 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 அவ வீட்டுக்கு போயிருப்பா. அவ வீட்டுக்கு போயிருப்பா. She will have come. இல்ல போயிருப்பாளா அந்த? She will had will have போயிருப்பாளா வாசா? gone அப்போ gone. She will have gone. She will have gone. She will have gone home. ஓகேவா? She will have gone home. Okay, next one. I had seen you many times. அப்படினா நான் உங்களை கண்டு இருக்கேனா இருந்தேனா? நான் உங்களை நிறைய தடவை கண்டு இருக்கேன். கண்டு இருக்கேன். அப்ப had வராது. No sir, நான் கண்டு இருந்தேன். இருந்தேன். இல்லையே நான் கொடுத்தே கண்டு இருக்கேன்னு தானே. நான் sir. கண்டு இருக்கேன். I have seen you many times. I have seen you many times. இருக்கேன். Yeah. I have seen you many times. I have seen you. I have seen you many times. இங்கே நான் சொன்னேன் போல.
I have seen you here many times. I have seen you here many times. அப்படியா இருந்தா இங்கேன்னு இருந்தா ஓகேவா? எனக்கு தெரியல அப்படி இருக்குதான்னு. இன்னொன்னு சொல்லுங்கம்மா, இன்னொன்னு. One more. We have learned continuous and perfect. We have learned past continuous and perfect. Yeah, we have learned. நாங்க படிச்சிருக்கோம். We have learned. இன்னொரு சொல்லுங்கம்மா. We have learned continuous and perfect. Very good. Thank you. Your pronunciation is nice. நல்லா இருக்கு. இன்னும் practice பண்ணுங்க. You have to practice. ஓகேவா? Okay, sir. Okay. Okay, ma. Okay, there are few. I am going with Anushka and Avishka. Anushka and Avishka. Yeah. Good evening. Good evening. சொல்லுங்க. எத்தனை இருக்கு மிச்சமா? 2 இருக்கு சார். சொல்லுங்கம்மா. அக்காவும் தங்கச்சி பிரிச்சுக்கிறீங்களா? ஆமா சார். ஓகே சொல்லுங்க. அனுஷ்கா சொல்றது அவிஷ்காவா இது? அனுஷ்கா சார். அனுஷ்கா சொல்லுங்க. நான் உங்களுக்கு 10 வாக்கியங்கள் கொடுத்திருக்கிறேன். I have given 10 sentences to you. அதோட லேசா I have given you 10 sentences. I have given you 10 sentences. அது லேசு. ஓகேவா? I have given you 10 sentences. இல்ல I have given 10 sentences to you. அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? I have given you. I have given you 10 sentences. Okay sir. சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க. I have given you 10 sentences. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். I have given money to you. I have given you money. I have given you money. இல்லையா? போதும் அது. It's okay. ஓகேவா? ஓகே, தங்கச்சி அக்காவை கொடுக்கலாம் அடுத்தது. நீ எத்தனை புத்தகங்கள் வாசித்திருக்கிறாய்? How many? How many books? How many books have you read? How many books have you read? சொல்லுங்க. How many books have you read? 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 நீ எத்தனை film பார்த்திருக்க? How many films have you seen? Watched. கண்டிருக்கல்லே? Watched. How many films have you watched? ஓகேவா? சரி சார். எத்தனை ரொட்டி நீ சாப்பிட்டிருக்க? How many rotis have you eaten? வேகமா சொல்லணும். How many rotis have you eaten? How many rotis have you eaten? How many rotis have you eaten? So அவ்வளவுதானே வாக்கியம். That's all இல்லையா? ஆமா சார். Okay, very good ma, very good. So எல்லாரும் இந்த மாதிரி practice பண்ணுங்க. Present perfect, past perfect, future perfect வாக்கியங்களை you have to practice today and tomorrow. So tomorrow evening we are learning some new but present perfect ஓட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். புது பாடத்துக்கு போக முடியாது. ஓகேவா? So practice. நான் சொன்ன அந்த வாக்கியங்களை திருப்பி சொல்லி பாருங்க. கிளியர் இல்லையா? இந்த வாக்கியங்களை எப்படி யூஸ் பண்றதுன்னு கிளியர் இல்லாட்டி திருப்பி கேளுங்க. ஒரு இடம் நீங்க கவனமா இருக்கணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் என்பது இப்ப நடக்கிறதாவும் இருக்கலாம், நாளைக்காவும் இருக்கலாம். ஓகேவா? இப்பவா இருக்கலாம், நாளைக்காவும் இருக்கலாம். ரெண்டுக்கும் ஓகே. இப்போ மதர் வில் ஹேவ் குக்ட். இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கவங்க யோசிச்சுப்பீங்க, 8 மணியாச்சு, அம்மா இந்நேரம் சமைச்சிருப்பாங்க. ஓகே, மதர் வில் ஹேவ் குக் பை நவ். மதர் வில் ஹேவ் குக் பை நவ். இப்ப அம்மா இந்நேரம் சமைச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க யோசிக்கலாம், நாளைக்கு 10 மணிக்கு நேரம் அம்மா சமைச்சிருப்பாங்க. மதர் வில் ஹேவ் குக் பை 10 o'clock tomorrow. ஓகேவா? பை 10 o'clock, 10 மணி போல. சரி. சோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ரெண்டு மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. பிரசன்ட் பர்ஃபெக்ட் என்பது அந்த இடத்தில் இருந்து சொல்வது அல்லது இதற்கு முதல் நடந்தது. நமக்கு சரியா நினைவு இல்ல. I have seen you somewhere. நான் உங்களை எங்கேயோ கண்டு இருக்கிறேன். எப்பன்னு நினைவு இல்ல. I have seen you somewhere. நான் உங்களை எங்கேயோ கண்டு இருக்கிறேன். I have seen you somewhere. ஓகேவா? I have kept somewhere. எங்கேயோ வச்சிருக்கேன், மறந்துட்டு. I have kept somewhere. Yeah. So practice. You have to practice. Have you seen me? நீங்க என்ன கண்டிருக்கீங்களா? Have you seen me? நீங்க என்ன கண்டிருக்கீங்களா? How many times I have told you? Yeah, அப்படி கேட்பாங்க. Have I told you எல்லாம் கேட்கறதுல பேசும்போது
how many times I have told you, எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். கேள்வி இல்ல, அது தலையால அடிச்சுக்கிறது. How many times I have told you, அது வந்து கேள்வியா கேட்கறது. How many times have I told you, இல்ல இல்ல, how many times I have told you, எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லி இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறே. How many times I have told you. Yeah, so practice. ஓகேவா, தேடி தேடி படிங்க. present perfect எப்படி யூஸ் பண்றது, past perfect எப்படி யூஸ் பண்றது, just practice. ஓகேவா, I have taught you, present continuous and perfect. I have taught you, நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். I had taught you continuous last week. போன வீக் நான் படிப்பிச்சு இருந்தேன். I had taught you continuous. Okay. Today I have taught perfect sentences. Right? Tomorrow I will have taught completely perfect tenses. Perfect tenses complete நாளை படிச்சு கொடுத்திருப்பேன். ஓகேவா? So this kind of sentences you have to practice. பாருங்க, இந்த மாதிரி உதாரணங்கள் you have to collect more and more examples and practice. Okay, so இதுக்கு மேல பேசல. மேல சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம் என்கிட்ட. I will help you. ஓகேவா, இதுக்கு மேல சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். mean WhatsApp, through WhatsApp. Okay, also you can